ஞாபகம் இருக்கா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாருக்குமே கேட்குதா? நான் பேசுறது எல்லாருக்குமே கேட்குதா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சந்தோஷமான நாளிலே உங்களோடு கூட இருப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தகப்பனாருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ பொதுவாக 2005 2005 வருஷம் எங்கள் மினிஸ்ட்ரி நாங்கள் ஆரம்பித்தோம். அண்டையிலிருந்து இந்த சின்ன குழந்தைகளுடைய ஊழியத்திற்கு ரொம்ப டைம் அதற்காக நாங்கள் ஒதுக்குவோம். வருஷத்தில் ஒரு 1 வீக், ஒரு வாரம் முழுக்க இந்த விபிஎஸ் அப்படின்றத சிறுவர்கள் கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு 1 வீக் நடத்துவோம். இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆகுது. ஒரு டைம் கூட நான் அங்கே இந்த சிறுவர்கள் கொண்டாடத்துக்கு இல்லாமல் இருந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த மீட்டிங் இல்லாமல் நான் இங்கே வந்திருக்கிறது. ஸோ தகப்பனார் அவர்கள் இந்த கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஸோ இவ்வளோ பணங்களை செலவு பண்ணி இங்கே இருக்கிற அத்தனை போதகர்களும் சேர்ந்து உழைத்து இந்த மீட்டிங்கை எங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்காக வாழணும், நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், நீங்கள் சந்தோஷமாக வாழணும், சத்துருனுடைய பிடியில் நீங்கள் யாருமே சிக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய உணர்வோடு தான் எல்லாருமே கலந்து இந்த இடத்துல உங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிறோம். எப்போவுமே ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதுக்கு வாஞ்சை அப்படின்றத ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருக்கும் நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நீங்க எல்லாருமே எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீங்க ரொம்ப வாஞ்சையாய் நீங்கள் வேதத்துல சாமுவேல் அப்படின்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த சாமுவேல் அவனுடைய தாயார் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒரு ஜபத்தோட ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை உமக்காக நான் வளர்த்துவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா சாமுவேலுடைய வாழ்க்கை அவன் பொருத்தனை அவன் எடுக்கல, அவங்க அம்மா தான் எடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அம்மா தான் பொருத்தனை பண்ணாங்க. அப்போ நம்ம நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அம்மா சொல்லுவாங்க, எப்பா நான் உன்னை ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நான் உன்னை ஊழியத்திற்காக பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், நீ இந்த மாதிரி ஆண்டவருக்காக வாழணும், நான் தவம் இருந்து உன்னை பெத்தேன். அப்போ நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு அம்மா அப்பா பார்த்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீ பொருத்தனை பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ பொருத்தனை பண்றதுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ என்ன ஊழியக்காரன் ஆகு அப்படின்னு பொருத்தனை பண்ணிட்ட உடனே நான் ஊழியக்காரன் ஆயிரணுமா, நீ நான் நகை போடக்கூடாது அப்படின்னு பொருத்தனை பண்ண உடனே நான் நகை போடாம இருக்க முடியுமா, நான் பண்ணணும், அதெல்லாம் நான் செய்யணும். ஆனா ஒன்று நீங்கள் நன்றாய் நினைத்துக் கொள்ளுங்கள், சாமுவேல் ஒன்ன தெரிஞ்சு வச்சிருந்தா அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நம்முடைய பிறப்பையே நம்ம நிறைய பேர் யாரும் இந்த அம்மாவுடைய வயிற்றுல தான் நான் பிறக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சூஸ் பண்ணவே இல்லை. நம்முடைய கலரை நம்ம சூஸ் பண்ணல, நம்முடைய உயரத்தை நம்மளால சூஸ் பண்ண முடியாது, நம்முடைய கண்ணை நம்மளால சூஸ் பண்ண முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியத்தை நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இது வேணும் வேண்டாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில யாருமே நம்ம செலக்ட் பண்ணவே முடியாது. உங்க அம்மா அப்பாவை நீங்க யாருமே செலக்ட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பாவுடைய வயிற்றுல நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே நினைச்சதில்லை, நம்மளையா ஆண்டவர். அதனால ஒரு சிலது உங்களுடைய பிறக்கிறதற்கு முன்பாகவே உங்க அம்மா பிரதிஷ்டை பண்ணியிருந்தாலும் உங்க அப்பா பிரதிஷ்டை பண்ணியிருந்தாலும் ஒண்ணு நீங்க ரொம்ப கவனமா நினைக்கணும், அது அவர்களாய் செய்தது அல்ல, ஆண்டவர் உங்க மேல ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கிறதுனாலதான் அவங்க அப்படி உங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அவர்களுக்குரியவர்கள் தான், கர்த்தருக்குரியவர்கள் தான், அந்த பிரதிஷ்டை உங்களுக்குரியது தான். அப்போ இது அவ்வளவு சுலபமானது அல்ல, ரொம்ப கஷ்டமான ஒன்று. தன்னுடைய தாயும் தகப்பனும் இப்போ பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இப்போ அவனை என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பால் குடி மறந்த உடனே கொண்டு போய் சர்ச்சுக்குள்ளேயே விடுறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு கஷ்டமாய் உருவாக்கப்படுகிற இடம் எங்கன்னா திருச்சபை.
ஏன்னா அந்த இடத்துல ஜாலியா இருக்க முடியாது, அந்த இடத்துல போன் பார்க்க முடியாது, அந்த இடத்துல யாரையும் கதை அடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இவனுக்கு முன்னாடி வந்து யாராவது வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றவங்க இல்லைன்னா அவனை ரொம்ப ஆக்டிவா வைக்கிறது மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா கூட ஜாலியா இருக்கும். அங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணு யாரு அப்படின்னா, அங்க வயதான ஒரு கிழவன். ஏலி என்கிறவர் வந்து ரொம்ப வயசானவரா இருந்தாரு. அவருடைய கண்கள் வந்து இருளடைஞ்சிருச்சு. அவர் ரொம்ப குண்டானவர், அவர் எங்கேயுமே எழுந்திரிச்சு வர முடியாது. ஒரு வயசானவருக்கு முன்னாடி ஒரு வாலிப பையன் வந்து ஒரு சர்ச்சுக்குள்ள உட்கார்றது அப்படின்றது அவ்வளவு சவாலானதே கிடையாது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த மனுஷனை தான் முதல் பெயர் சபா வரைக்கும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய தேவனுடைய மனுஷனா மாற்றுறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல எத்தனையோ சந்தோஷத்தை தேடி அவன் போயிருக்கலாம். இல்ல 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 இல்ல, ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தும்படி அவனுடைய பலத்த கைக்குள்ள என்ன பண்ணணுமாமா, அடங்கி. கவனிங்க, இப்ப வந்து ஆண்டவர் வந்து பேசுறாரு, என்ன சொல்றாருன்னா, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. உடனே இவர் என்ன பண்றாரு, இது வரைக்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காததுனால ஸ்ட்ரைட்டா போய் ஏலியினுடைய பக்கத்துல நின்று கேட்கிறாரு, என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு. உடனே ஏலி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நான் உன்னை கூப்பிடல, நீ போய் என்ன பண்ணிக்கோ, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது டைம், செகண்ட் டைம் கூப்பிடுறாரு. உடனே மறுபடியும் பாருங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் பாருங்க. இந்த கிழவனுக்கு வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருப்பான், என் பேரை சொல்லி கூப்பிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் காதம், நம்ம நிறைய பேருக்கு வீட்டுல அம்மா கூப்பிடுற சத்தம் நிறைய பேர் கேட்காது, அப்பா கூப்பிடுற சத்தம் நிறைய பேருக்கு நமக்கு கேட்காது. அப்படியே நம்ம காது கேட்காத மாதிரி இருந்துருவோம். ரொம்ப கத்தி அப்படின்னு கூப்பிட்டா, என்ன இருக்கிறேன் சும்மா ஓயாம கூப்பிட்டே இருக்கிறீங்க. அப்போ கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மனுஷன் அப்போ வந்து திரும்ப வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க ஏலி இடத்துல போய் கேட்கிறாரு, என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, ரெண்டாவது டைம் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணல, நான் உன்னை கூப்பிடல, நீ போய் படுத்துக்கோ. கவனிங்க, நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் வந்து அப்பாவை மாதிரி அவங்களும் வந்து ஒரு சன்னியாசி ஊழியம் பண்ணோம். அப்போ வந்து அந்த நாட்களில் வந்து நான் வந்து ஜெபம் பண்ண ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன், எனக்கு இந்த பைபிள் நாலேஜ் எல்லாம் பெருசா இல்லை, அதனால எதையாவது நீங்க வந்து என்னிடத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னா எங்க பாஸ்டர்ட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு வந்து ஒரு பொருத்தனை எடுத்திருந்தேன். அப்போ வந்து இந்த கீழ்ப்படிதல், நான் என்னுடைய பாஸ்டர் வந்து இறந்துட்டாங்க, ஒரு 5 வருஷம் ஆச்சு. இன்று வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஒரு நாள் கூட எங்க பாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கூட நான் கீழ்ப்படியாம இருந்ததே இல்லை. நான் வந்து ஊழியத்திற்கு வரும்போது நான் சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஊழியத்துல நிறைய நம்பி இருக்கிறார், நிறைய ஊழியத்துக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்துறார். ஆனா உண்மையிலே நான் உங்கள்கிட்ட சொல்றேன், எனக்காக ஒரு தனி அழைப்பெல்லாம் கிடையாது. எனக்கு வந்து ஒரு பைபிள்ல ஒரு வசனத்தை சொல்லி நீ வந்துரு அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை. இல்லைன்னா ஒரு தரிசனத்தை காமிச்சு நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு எல்லாம் கிடையாது. எங்க பாஸ்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு, நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு கேட்டாரு, நீ பைபிள் காலேஜுக்கு போறியா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்கன்னா நான் போறேயா அப்படின்னு சொன்னேன். நீ போயிரு அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜ் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்பிட்டாரு. அந்த ஒரே ஒரு கீழ்ப்படிதல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உண்மையிலேயே ஆண்டவரை ஆயிரக்கணக்கான பேரை நம்புவதற்கு எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கிறது. சோ சில நேரத்துல வந்து நம்ம கீழ்ப்படியும் போது நிறைய பிள்ளைங்க கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் உங்க அம்மாவுக்கு நீ அடிமையா, உங்க அப்பாவுக்கு நீ அடிமையா, நீ எதுக்கு கீழ்ப்படியணும், நீ எதுக்கு இந்த மாதிரி ஒருத்தருக்கு கீழே அடங்கி இருக்கணும், நீ வேண்டாம், உனக்கு ஒரு இஷ்டம் இல்லை, உன் வயசுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாரு, உன்னோட கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறாங்களா. ஆனா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் ரொம்ப கவனமா சொல்றேன், கேளுங்க. உங்க வாழ்க்கையில இப்ப நீங்க கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் கண்டிப்பாக எதிர்காலத்துல உங்களுக்கு ரொம்ப வெற்றியா அமைஞ்சிரும், ரொம்ப வெற்றியா அமைஞ்சிரும். அப்போ அந்த சாமுவேலை ஏலி வந்து கூப்பிட்டீங்களா அப்படின்னு ரெண்டாவது டைம் கேட்கறது என்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. இப்போ மூணாவது டைம், தேர்ட் டைம் திரும்பவும் கேக்குது, சத்தம் கேக்குது, என்ன சாமுவேலே சாமுவேலே. இப்போ திரும்பவும் மூணாவது டைம் யார்கிட்ட போய் நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஏலியின் இடத்துல போய் நின்று கேட்கிறாரு, என்னை கூப்பிட்டீரா. அப்ப மூணாவது டைம் தான் ஏலி என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, இளைஞனை யார் கூப்பிடுறா, கர்த்தர் கூப்பிடுறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, எப்பா அடுத்த டைம் சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியே
கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுப்பா. உடனே இவர் அதே மாதிரி படுத்து கிடக்கிறாரு. அது சாமுவேல்னு கூப்பிடும் போது கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். உடனே தான் ஆண்டவர் என்னன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அந்த குடும்பத்தை குறித்து சாமுவேல் இடத்துல வந்து நிறைய ஷேர் பண்றாரு. ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க அவைலபிளா இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களிடத்துல பேசவே முடியாது, உங்களை பயன்படுத்தவே முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரே என்ன வந்து தொடட்டுமே, ஆண்டவரே என்ன வந்து பிடிக்கட்டுமே, ஆண்டவரே டைரக்டா என்ன வந்து பேசட்டுமே. ஒண்ணு நினைச்சுக்குங்க, நீங்க எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டா இருக்கிறீங்களோ அதான் எபிலிட்டியை விட அவைலபிலிட்டி தான் உங்களுக்கு ரொம்ப அவசியமானது. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணுமா, நீங்க பெரிய ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுமா, நீங்க ஆண்டவருடைய பார்வையில கனம் பெறணுமா, நான் சொல்றேன், உங்க தரம் இல்ல, உங்க தரம் இல்ல, படிப்பு இல்ல, ஓகே, உங்களுடைய குவாலிட்டி இல்ல, எனக்கு வந்து இது தெரியும் இது தெரியும் இது தெரியும் இல்ல இல்ல. ஆண்டவர் யாரை பயன்படுத்த விரும்புறாருன்னா, யார் அவைலபிளா இருக்கிறா, யார் அவைலபிளா இருக்கிறா. அதான் ஆதியாகமத்துல நீங்க ஆதாம் ஏவாளை குறித்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து என்ன கேட்டார் அப்படின்னா, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய், எங்க இருக்கிறாய், நீ தோட்டத்துல இருக்கிறேன்னு எனக்கு தெரியுதுப்பா, நீ இந்த காம்பவுண்ட விட்டு வெளியே போக முடியாதுன்னு தெரியுது, ஆனா நான் எதிர்பார்த்த உனக்குரிய இடத்துல நீ இல்ல. இங்க இருக்கிற நிறைய பேரு சர்ச்சில் கரெக்டா இருப்பாங்க, சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா பாய் போடுவாங்க, கூட்டுவாங்க, சர்ச் பாஸ்டருக்கு அவங்கள தெரியும், சர்ச்சில் இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு அவங்கள தெரியும், சர்ச்சில் அவங்க வந்து தூரத்துல இல்ல, சர்ச்சில் தான் இருக்கிறாங்க, ஆனா சர்ச்சில் தான் இருக்கிறாங்களே தவிர ஆண்டவரோட நிறைய பேர் இல்ல. நீங்க வந்து சத்தத்தை கேட்கிற அளவிற்கு ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறீங்களான்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரு, நான் நம்புறேன், இந்த மைக் வந்து நான் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கல, இந்த மாதிரி ஒரு மேடையில நான் நின்று பிரசங்கம் பண்ணுவேன்னு நினைக்கல, இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் ஆயிரக்கணக்கான வாலிபர்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு நினைக்கல. என் சாட்சி நிறைய பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப வாழ்க்கையில ஒரு லோ கேட்டகரியில ஒரு குடிகாரனுடைய மகனாக பிறந்தவன் நான். என்னுடைய தாயார் வந்து என்னை வந்து 5ஆவதா என்ன கற்பம் தரிக்கிறாங்க. நாங்க 5 பேர், 2 பசங்க 2 பிள்ளைங்க, நான் கடைசியா. உண்மையிலேயே என்னுடைய தாயார் வந்து என்னை வயிற்றுல சுமக்கும் போது ஒரு சின்ன சந்தோஷம் கூட அவங்களுக்கு இல்லை. இது ஏன் இந்த குழந்தை என்னுடைய வயிற்றுல வந்துருச்சு, இந்த குழந்தை செத்துருக்க கூடாதா, ஏன் அப்படின்னா எனக்கு முன்னாடி பிறந்த 4 பேரை எங்க அம்மாவால வளர்த்த முடியல. எங்க அப்பா குடிச்சிட்டு திருத்துறதா படுத்து கிடப்பாரு, துணி இல்லாம படுத்து கிடப்பாரு. எங்க அம்மா கீரை நட்டு அதை வித்து பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் பொறுக்கி, பேப்பர் எல்லாம் பொறுக்கி, இந்த மாதிரி கொண்டு போய் வித்து அதுல இருந்து வர்ற பணத்துல தான் எங்க பிள்ளைங்க 4 பேரை அவங்க வாழ வச்சாங்க. அவங்க வந்து அதுல 4 பேருக்கு சோறு போட்டாங்க. இப்போ 5ஆவது நான் அவங்க வயிற்றுல கன்சீவ் ஆன உடனே ஏற்கனவே 4 பிள்ளைகளே என்னால வளர்த்த முடியலையே, இந்த 5ஆவது பிள்ளை எனக்கு எதுக்குன்னு சொல்லி டாக்டர் இடத்துல போய், இந்த குழந்தை எனக்கு வேணாம் டாக்டர், தயவு செய்து இந்த குழந்தையை அழிச்சிருங்க, எனக்கு வேணாம், எனக்கு ஏற்கனவே 4 குழந்தைகளை வந்து எனக்கு வளர்த்த முடியல. அப்பதான் அந்த டாக்டர் வந்து, இப்போ உடனே பண்ண முடியாதுமா, நீ ஒரு 2-3 மாசம் தாண்டி வா, வரும்போது உன்னுடைய கணவனாரை கூட்டிட்டு வா. ஆனா நான் என்னுடைய தாயாருடைய வயிற்றுல வளர்ற வரைக்கும் எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் பக்கமே போல. நான் வந்து வேண்டா வெறுப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்து கிடக்கும் போது என்ன பாக்குறது கூட யாருமே வரல. அப்பதான் எங்க அம்மாட்ட அந்த டாக்டர் கேட்டாங்களாமா, சரி இந்த பையனுக்கு ஒரு பேர் வச்சுதான் உன்னை வெளியே அனுப்பணும், கெஜெட் ஆபீஸ்ல பேர் எழுதணும், என்ன பேர் இந்த பையனுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்டது போது எங்க தாயார் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாரும் நீங்க கவனிங்க, நிறைய பேர் வருவாங்க போவாங்க, அதை எத்தையுமே நீங்க பார்க்க கூடாது, அவ்வளவுதான், வந்துட்டோமா அப்படியே வாஞ்சையா நீங்க வந்து கர்த்தர் சமூகத்துல கேட்டாரு. அப்பதான் வந்து அந்த டாக்டர் வச்ச பேர் தான் எனக்கு பென்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ என்னுடைய குடும்பத்துல யாரும் இல்லை, என்னுடைய தகப்பனார் பெரிய ஆள் இல்லை, நான் வந்து நோக்கத்திற்காக பிறந்தவன் அல்ல. எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது சந்தோஷப்படுவாங்க, நான் பிறக்கும் போது நிறைய பேர் துக்கப்பட்டாங்க. எங்க அம்மா அந்த மாதிரி துக்கத்தோட பெற்றெடுத்ததுனால நான் வந்து நோயாளியாவே இருந்தேன். எங்க வீட்டுல நான் தான் சிக்காளி. அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மாசம் தவறாம போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். ஆனா உண்மையிலேயே ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருந்துச்சு,
என்னைக்கு ஒரு சர்ச்சுக்குள்ள போய் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டேனோ அன்னையிலிருந்து எனக்கு ரொம்ப வாஞ்ச அதிகமாயிருச்சு. ஆண்டவரே, உங்களை பற்றி நிறைய தெரியணும், நீங்க என் கூட இருக்கிறத நான் உணரணும், நான் உங்களை பார்க்கணும், நீங்க எனக்கு வேணும். உண்மையிலே இன்றைக்கு நான் நம்புறேன், ஒரு பின்னணியுமே இல்லாவிட்டாலும் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வாஞ்சைய, அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். சோ உங்களை நிறைய பேரை ஆண்டவர் தேடுறாரு, உங்களை நிறைய பேரை ஆண்டவர் தேடுறாரு. இனி அடுத்த சமுதாயத்துல கர்த்தருக்காக சாட்சியாய் வாழக்கூடியவங்க நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களை ஆண்டவர் தனியாய் அழைத்து இருக்கிறார். நீங்க பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. இன்னைக்கு உங்க குடும்பம் சாதாரணமா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க சாதாரணமா இருக்கலாம். எனக்கு விரும்புகிற அழகு இல்ல, விரும்புகிற படிப்பு இல்ல, விரும்புகிற பின்னணி எதுவுமே இல்ல. நான் சில நேரத்துல முன்னாடி நிற்கும் போது, டேய் எங்க இருந்தா நீ வந்த, அந்த மாதிரி கேட்கிற அளவுக்கு தான் என் வாழ்க்கை இருக்குது. ஆனா ஒன்றே ஆண்டவர் பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை பார்த்து வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற கர்த்தர் அவர். சோ உங்க எபிலிட்டியே அல்ல, உங்க எபிலிட்டியே அல்ல. ஆண்டவர் உங்களை உயர்த்தணுமா, ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணுமா, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணுமா, உங்களை நிறைய இடத்துல தேடும் போது நீங்க நிறைய பேர் அவங்களுடைய கண்ணுக்கு தென்படவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்காங்க பாருங்க. ஃபேஸ்புக்ல அவைலபிள், இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் அவைலபிள், நிறைய பேர் யூடியூப்ல அவைலபிள். இப்பெல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் நிறைய பேர் இந்த போன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த போன்ல இவன் ஆன்லைன்ல இருக்கிறானா அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அடிக்கடி நிறைய பேருடைய போன்ல அந்த ஆன்லைன்ல ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் என்ன தெரியுமா, 24 ஹவர்ஸும் அவங்களுடைய மொபைல் எப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வைஃபை ஆஃப் பண்ணி வைக்கிறவங்க யாரும் கிடையாது. இன்னைக்கு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி வைக்கிறவங்க யாருமே கிடையாது. ஒருவேளை போன்ல சார்ஜ் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக போனை ஆஃப் பண்ணி அந்த மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி வைக்கிறவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, நான் அவைலபிளா இல்லாததை காமிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர். ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் அவைலபிளா இருக்கிறத யாருக்கும் தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் ஆன்லைன்ல அதை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க, மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. 24 மணி நேரமும் எப்ப ரிங் பண்ணாலும், எப்ப SMS பண்ணாலும் நிறைய பேர் எப்படிதான் இருக்காங்க தெரியுமா, அவைலபிள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒரு நபர் உங்களை கால் பண்ணா, நம்ம நிறைய பேர் அடுத்த நிமிஷம் அந்த ரிங் 2 ரிங் ஆகி முடிக்கிறதுக்குள்ள, ஹலோ சொல்றா மச்சான், சொல்றா, சொல்லுப்பா, என்ன கூட்ட, நம்ம நிறைய பேர் அவைலபிளா அவங்களுக்கு முயற்றோம். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, நம்பர் 1, இந்த யூத் மீட்டிங்ல ஆண்டவர் இங்க இருக்கிற நிறைய பேருடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக விரும்புறாரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக விரும்புறாரு. என்ன அவங்கள்ட்ட அவைலபிளா இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க, என்ன கிடைச்சுன்னு நினைக்கிறீங்க? மனுஷனிடத்துல நீங்க எவ்வளவு தூரம் அவைலபிளா இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய பேர் கெட்டு போயிடும். உங்களை குறைய நினைச்சிருவாங்க, உங்களுடைய பலவீனம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா ஆண்டவரிடத்துல நெருக்கமா இருக்கிற ஒரு நபர் கண்டிப்பாக வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க, வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நான் நம்புறேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி சொல்றேன், நீ 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 ஆண்டவரை 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 ஆண்டவருக்கு ஒன்னு தெரியும், ஆண்டவரோட நீ பேசிட்டே இருக்கிற, ஆண்டவருக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ ரொம்ப அவைலபிளா எங்க இருக்கிற அப்படின்னு சொன்னா அவருடைய பாதம், அவருடைய வேதம். கவனிங்க, ரொம்ப கவனமாய் கவனிங்கள். நான் கோயம்புத்தூர் பட்டணத்துல இருக்கும் போது, எங்கெல்லாம் கோயம்புத்தூர் பட்டணத்துல முள்காடு இருக்குதோ, நான் பெருமைக்காக சொல்லல, என்ன பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லல. ஏன் அப்படின்னா நான் அவ்வளவு மோசமான பின்னணியில வந்தவன், நான் எதுவுமே இல்லாம வந்தவன். கோயம்புத்தூர்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் முள்காடு இருக்கிறதோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் மறைவிடம் இருக்கிறதோ, அந்த இடத்துல எல்லாம் ஒரு பாட்டில் யாருக்குமே தெரியாம போய் முழங்கால் படிட்டு அங்கேயே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் உட்காருவேன். சொல்லி கொடுங்க ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு வழியை ஓபன் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே, எனக்கு யாரையுமே தெரியாத ஆண்டவரே. ஏன் அப்படின்னா சுத்தமா யாருமே இல்லை. பைபிள் காலேஜ்ல நான் படிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு ஃபீஸ் கட்டுறது கூட யாருமே இல்லை. எங்க பாஸ்டர் மாசத்துக்கு ஒரு டைம் 100 ரூபாய் தருவாரு, அதான் என்னுடைய பணமா இருந்துச்சு.
ஆனா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய வீடை வந்து காலி பண்ணும்போது இந்த டைரி எல்லாம் எடுக்கும்போது நான் பைபிள் காலேஜ்ல நடக்கிற சம்பவத்தை எல்லாம் நோட்ஸ் சேர்க்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. டெய்லி நடக்கிறதெல்லாம் நான் அந்த டைரியில எழுதி வைப்பேன். அப்போ வந்து அந்த வீடை வந்து நான் பேக் பண்ணும்போது அந்த டைரி என்னுடைய கண்ணில் பட்டுச்சு. உடனே அந்த டைரியை எடுத்தேன். அந்த டைரியை எடுத்து ஒவ்வொரு பேஜா நான் புரட்டி பார்த்தேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்ன ஆண்டவர் நடத்தின விதத்தை பார்த்து பேக் பண்றதெல்லாம் விட்டுட்டு நான் ஆள ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா, ஒரு 2003 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி சரவணம்பட்டியில இருக்கிற ஒரு திருச்சபையில நியூ இயர் சர்வீஸ்க்காக பைபிள் காலேஜ்ல இருந்து என்ன அனுப்புறாங்க. அந்த பைபிள் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் லைன்ல 4 ஸ்டூடெண்ட் நாங்க நிக்கிறோம், பின்னாடி பிலீவர்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அப்ப அந்த பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு, வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே, நீங்க முதல் நாள் வந்திருக்கிறீங்க, இந்த முதல் வாக்குத்தத்த காணிக்கை நீங்க போடுறீங்க. நீங்க போடுகிற அந்த காணிக்கை பெட்டியில போடும்போது சத்தமே வரக்கூடாது, புரியுதா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்துருக்கிறேன். எப்பவுமே அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து அப்படியே வந்து காணிக்கை போட்டுட்டு போய் வாக்குத்தத்தம் எடுத்துட்டு போவாங்க. அப்ப நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே என்கிட்ட 25 காசு தான் இருக்குது, நான் ஃபர்ஸ்ட் லைன்ல நிக்கிறேன், அதுவும் ஃபர்ஸ்ட் நபரா நிக்கிறேன், இந்த காணிக்கை பெட்டிக்குள்ள இந்த காணிக்கையை போட்டுட்டேன்னா சத்தம் வரும் ஆண்டவரே, அதனால ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, இந்த ஒரு டைம் மட்டும் பாஸ்டர் வந்து பின்னாடியில இருந்து போட்டுட்டு வாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு நான் ஜெபம் பண்றேன். எப்பவுமே அந்த பாஸ்டர் முன்னாடி இருந்து போடுங்கன்னு சொல்ற பாஸ்டர் அன்னைக்கு மட்டும் என்ன சொல்றாரு தெரியுமா, இன்னைக்கு டிஃபரெண்டா ஒண்ணு பண்ணுவோமா, முன்னாடி இருந்து யாருமே போட வேண்டாம், நீங்க பின்னாடி இருந்து போட்டுட்டு வாங்கன்றாரு. சோ எனக்கு அதை வந்து நான் டைரியில எழுதி வச்சிருக்கேன். சோ அந்த 2003 வருஷம் நான் வந்து அந்த 25 காசை அந்த காணிக்கை பெட்டிக்குள்ள போடும்போது எல்லாருமே நோட்டு போட்டாங்கல்ல, எனக்கு கேட்காது அப்படின்னு சொல்லி அந்த காசு போடும்போது, ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு நிறைய தேவை இருக்குது, அந்த வருஷம் தான் நான் ஃபைனல் இயர் 3ஆவது வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு முடிக்கிறேன், அந்த வருஷம் தான் கிராஜுவேஷன் சர்வீஸ், அந்த வருஷம் எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும், ஷூ வாங்கணும், பெல்ட் வாங்கணும், கடைசி ஃபைனல் இயர்ல நிறைய எஸ்ஏ கொஸ்டின் எல்லாம் சப்மிட் பண்ணணும். எனக்கு பணமே எங்க அம்மா அப்பா எல்லாருமே என்ன வெறுத்துட்டாங்க, என்ன விட்டுட்டாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த வருஷத்தினுடைய முடிவு வந்து எனக்கு எவ்வளவு ரூபாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா, 24,000 ரூபாய்க்கு மேல எனக்கு ஒரு வருஷம் வந்திருக்கு. 2003ல ஒரு அனாதையை போல பைபிள் காலேஜ்ல இருந்த எனக்கு 24,000 ரூபான்றது கோடிக்கணக்கான பணத்துக்கு சமானம். யாரு கொடுத்தா, எப்படி வந்துருச்சு? அது அந்த லாஸ்ட் பாருங்க, அந்த ஃபைனலுக்கு வந்து கிராஜுவேஷன் சர்வீஸுக்கு எல்லாம் டைம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நான் கிராஜுவேஷன் அங்கே போகணும். அது வரைக்கும் கிராஜுவேஷன் சர்வீஸ்ல வந்து இந்த பேண்ட், ஒயிட் பேண்ட் போட்டுக்கலாம், ஒயிட் சட்டை போட்டுக்கலாம், அவ்வளவுதான். இன் பண்ணக்கூடாது, பெல்ட் கட்டக்கூடாது, ஷூ போடக்கூடாது, டை போடக்கூடாதுன்ற ரூல்ஸ் தான் பைபிள் காலேஜ்ல இருந்துச்சு. த ஃபர்ஸ்ட் டைம், முதல் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன வருது அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரூல்ஸ் ஒன்று போடுறாங்க. ஓகே ஓகே கவனிங்க. ஓகே, எல்லாம் ரெடி ஆச்சு, நோ ப்ராப்ளம். இந்த வந்து த ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னா, பெல்ட் கட்டிக்கலாம், இன் பண்ணிக்கலாம், ஷூ போட்டுக்கலாம், டை கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க செட்டு தான் ஃபர்ஸ்ட் செட். அப்ப வந்து பசங்க எல்லாம் அப்படியே குதிக்கிறாங்க. என்ன குதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏய் நமக்கு தான்டா லக்கு, நமக்கு டை கட்டிக்கலாம் ரூல்ஸ் வந்துச்சு, பெல்ட் போட்டுக்கலாம். அவன் பாத்தீங்கன்னா ஷூ வாங்க ஆரம்பிச்சிட்டான், பெல்ட் வாங்க ஆரம்பிச்சிட்டான், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று டையை கட்டி அழகு பாக்குறான். எனக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு கிராஜுவேஷனுக்கு, எனக்கு ட்ரெஸ் கூட ரெடி ஆகல. அப்ப ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி, சரி ஓகே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெல்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு பிரதர்கிட்ட வந்து பழைய ஷூ வந்து வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு வாரம் இருக்கும்போது எங்க பாஸ்டர் வராரு. என்னடா ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சான்னு கேட்டாரு. நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அவர் கூட்டிட்டு போனார் ஒரு பெரிய கடை. அந்த கடையில கூட்டிட்டு போயிட்டு, அப்ப இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லியானது வந்து ரேமன்ஸ், அந்த துணி, அந்த காஸ்ட்லியான துணியை வாங்கி கொடுத்தாரு. இப்ப துணி வாங்கிட்டேன், எனக்கு தைக்க முடியாது. ஏற்கனவே இந்த டெய்லர் வந்து தைக்க கொடுத்தா 1 மந்த் ஆகும். ஆனா நான் போனா எப்படி கிடைக்கும்னு தெரியல. டெய்லர் சொல்றாரு, நான் ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கிறேன், 3 நாள்ல அந்த ட்ரெஸ் தச்சு கொடுத்தாரு. அந்த கிராஜுவேஷன் சர்வீஸுக்கு எல்லாரை விட காஸ்ட்லியான ட்ரெஸ் நான் தான் போட்டேன்னு அந்த டைரியில எழுதி வச்சிருக்கிறேன். அப்போ நான் நம்புறேன், ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமா நடத்திட்டாரு,
ரொம்ப ஆச்சரியமா நடத்திட்டேன். நான் ஃபீஸ் கட்டாம நான் ஒருத்தன் தான் இருப்பேன், ஆனா எனக்காக யாரோ ஒருத்தர் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவரோட 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 பிரதர் சிஸ்டர், என்னுடைய அன்பு மகனே மகளே, உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். சத்துருடைய ஒரு பெரிய வஞ்சகம் என்ன தெரியுமா? உன்னை எங்கேயாவது ஒரு இடத்துல, காரணமே இல்லாத ஒரு இடத்துல, தேவையே இல்லாத ஒரு இடத்துல, எதிர்காலமே இல்லாத ஒரு இடத்துல உன்னை அவைலபிளா வச்சுக்கிறதுக்கு பிசாசு நிறைய முயற்சி எடுப்பான். இங்க இருக்கிற நிறைய பேர் தூக்கம் கூட குறைவான டைம் தூங்குறவங்க இருக்கிறாங்க, ஆனா அவ்வளவு அவைலபிளா இருக்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க இப்ப அவைலபிளா இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு என்ன யூஸ்? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? என்ன யூஸ்? அது 5 வருஷம் தாண்டி இன்னைக்கு நீ பிஸியா தான் இருக்கம்மா. நீ வந்து 24 வயசை முடிச்சுட்ட, 23 வயசை முடிச்சுட்ட, 20 வயசை முடிச்சுட்ட, 20 வயசு உனக்கு ஓடிருச்சு. இந்த வருஷம் ஆரம்பிச்சு 4 மாசம் போயிருச்சு. நீ கேட்டா அவைலபிள், டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல, பிஸி. ஆனா நான் சொல்றேன், நீங்க அவைலபிளா இருந்தீங்கல்ல, நீங்க ரொம்ப ரொம்ப இருந்தீங்கல்ல, அதனால என்ன பிரயோஜனம்? அது உனக்கு என்ன கொண்டு வந்துருச்சு? அது உனக்கு என்ன ஃபியூச்சர் கொடுத்துருச்சு? அது உனக்கு என்ன பிளெஸிங்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நிறைய பேர் அவைலபிளா இருந்தது இன்னைக்கு நெகட்டிவா வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று இருக்குது. இன்னைக்கும் நீங்க எந்த அளவிற்கு கர்த்தர் இல்லாம அவைலபிளா இருக்கிறீங்களோ, கண்டிப்பா சொல்றேன், ஒரு நாள் உங்க வாழ்க்கையில அது நன்மையா அல்ல, தீமையா வந்து நின்றோம். தீமையா வந்து நின்றோம். நான் ஏன் பேசினேன்னு நீங்க வருத்தப்படுவீங்க, நான் ஏன் செஞ்சேன்னு நீங்க வருத்தப்படுவீங்க, இவ்வளவு நான் வேஸ்ட் பண்ணிட்டேனேன்னு நினைப்பீங்க. சோ ஆண்டவர் வந்து இந்த 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 வாலிபர் கூட்டுகையில ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சிலரை இந்த ஜெபத்துல தேடிட்டே இருக்கிறாரு. நிறைய பேரை தேடிட்டே இருக்காரு. யார் தெரியுமா? சோ ஆண்டவரிடத்துல நான் எல்லாவற்றையும் விட்டு, எல்லாவற்றையும் உதறி போட்டு, சோ எபிலிட்டி இல்லை ஆண்டவரே, உங்களோட அவைலபிலிட்டியா, உங்களோட அதான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கர்த்தாவே சொல்லும், கேட்கல இப்போ ஆண்டவரா வந்து சாமுவேலே, நான் தான் ஏசப்பா வந்திருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட பேச விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல. 3 டைமும் சாமுவேலேன்னு தான் கூப்பிட்டிருந்தாரு. எப்ப இந்த சாமுவேல் ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு எப்ப சொன்னானோ அப்பதான் ஆண்டவருடைய இருதயத்தை திறக்கிறாரு. மகா ரொம்ப கவனமா கவனிச்சிரு, ஆண்டவர் உன்னை கூப்பிட்டே தான் இருக்கிறாரு. ஆண்டவர் உன் பேரை சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய ஊழியக்காரங்க மூலமா, நிறைய யூடியூப் மூலமா, நிறைய பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் நீ வேணும், நீ தேவைன்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கூட பேசல. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய அந்த உணர்வை நீ புரிஞ்சுக்கல. காரணம் என்ன தெரியுமா? உங்களிடத்திலிருந்து இன்னும் என்ன வரல? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களிடத்திலிருந்து இதுவரைக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் வரல. எப்போ வரும் தெரியுமா? ஆண்டவர் உங்க மேல திட்டம் வச்சிருக்கிறது உண்மை, ஆண்டவர் உங்க மேல நோக்கம் வச்சிருக்கிறது உண்மை. இல்லைன்னா நீங்க இந்த குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டீங்க. இந்த பைபிளை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது சுலபம்னு நினைச்சிடாதீங்க. இது யாருக்குமே கிடைக்காது. அதுவும் இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பைபிளை பற்றி தெரியாது. ஏன்னா உலகம் நிறைய பேரை கெடுத்துருச்சு. கடவுள் ஒண்ணு சாதாரண, யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட காலத்துல ஆண்டவரை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறதே உங்க மேல ஆண்டவர் வச்ச பெரிய பாக்கியம். நிறைய பேரிடத்துல ஆண்டவர் பேசுறதுக்கு விருப்பமா இருக்கிறாரு, நிறைய பேரிடத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு விருப்பமா இருக்கிறாரு. இந்த ஊர்ல உள்ள ஜனங்களுடைய வாஞ்சை எல்லாம் உங்க மூலமா நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் துடிக்கிறாரு. ஆனா இன்னைக்கு யார் குறைஞ்சிட்டாங்கன்னா, நீங்க சொல்லுங்கப்பா, நான் அவைலபிள், நான் இருக்கிற ஆண்டவரே, என்கிட்ட என்ன பேச விரும்புறீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு தனியா போய் உட்கார்ந்து ஏசப்பாவிடத்துல நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க இன்னைக்கு நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் மட்டும் எடுங்க. வேணாம் மகா,
நீ எங்கெல்லாம் நீ அவைலபிளா இருக்கிறியோ கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு நாள் உனக்கு கசப்ப கொண்டு வரும், கசப்ப கொண்டு வரும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல எல்லாரும் ஆண்டவரத்துல என்ன ஜெபிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்காக மேடை ஆண்டவரை அமைச்சு தருவார். உங்களுக்கு மைக் உங்க கையில தேடி வரும், உங்களுக்கு கார் தேடி வரும், உங்களுக்கு எல்லாமே ஆண்டவரே கொண்டு வந்து கொடுப்பார். நான் சொல்றேன், எதையுமே நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது, கிடையாது கிடையாது. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்துல பைத்தியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரே ஒருத்தர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தரை தவிர வேற யாருமே இல்லை, யாருமே இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால், அவருடைய கரத்தினால் ஆகும். நிறைய பேரு எனக்கு அழகு இருக்கு நான் பாத்துக்குவேன், எனக்கு படிப்பு இருக்கு நான் பாத்துக்குவேன், எனக்கு பின்னணி இருக்குது. உண்மையா சொல்றேன், கண்டிப்பா எதுவுமே ஒரு காலத்துல உங்களுக்கு என்ன இருந்தாலும் சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவீங்க. அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம், முதல் டைம் ஆண்டவர் உங்களை இங்க இருக்கிற நிறைய பேரை தேடி வந்திருக்கிறார். என்ன தெரியுமா? என் கூட என் கூட என் கூட எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு கற்று தாங்க ஆண்டவரே. சோ பைபிளை திறந்து வச்சு உன் கண்ணீர்னால நினைச்ச அனுபவம் ஏதாவது ஒண்ணு இருக்காப்பா, ஒண்ணு இருக்காப்பா. எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா? உலகத்துல ஒரு ரூமுக்குள்ள நடிக்கிற நடிப்பை பார்த்து, நாடகத்தை பார்த்து அழுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு ரூமுக்குள்ள நடிக்கிறாங்க. சினிமாவை பார்த்து அழுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஃபீல் ஆகுது அப்படின்றாங்க. சோ ஒரு நாளாவது என் கூட ஆண்டவர் பேசுறாரு, நான் உணர்றேன். அப்படியே உன் கண்ணீர் வந்து அந்த வேதத்துல வந்து கொட்டி இருக்கா, பைபிள்ல கொட்டி இருக்கா. எனக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இன்னைக்கு தெரியுது. ஆனா இந்த பைபிளை வந்து அந்த வயசுல இருக்கும்போது 1000 டைம் இந்த பைபிளை முத்தம் கொடுத்துருக்கிறேன். இப்ப தெரியல, இப்போ வந்து அது தெரியல, இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அவ்வளவு பாசம். அந்த வசனத்தை பேசின உடனே ஆண்டவரே இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு பேசுறீங்களே, இவ்வளவு பேசுறீங்களே. சோ அந்த மாதிரி ஒரு தங்கச்சியும் தம்பியையும் தான் ஆண்டவர் தேடுறாரு, ஆண்டவர் தேடுறாரு, ஆண்டவர் தேடுறாரு. சோ டுட்டோரியல்ல இருந்து படிக்க வைக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பப்பட்டவன் நான். ஆனா எனக்கு தெரியும், எங்க அப்பா இந்த ஸ்டேஜை எனக்காக கண்டிப்பா தர முடியாது. எங்க அப்பாவால இந்த ஸ்டேஜை போட்டு தர முடியாது, எங்க அப்பாவால இந்த மைக்க தர முடியாது, கண்டிப்பா தர முடியாது. எங்க அப்பா இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. எங்க அப்பா இப்போ என்னை வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா, எதுவுமே தெரியாதுப்பா. எங்க அப்பா கூலி தொழிலாளி, அவ்வளவுதான். இன்னைக்கு திருந்திட்டாரு, தண்ணி அடிக்கிறது இல்லை. ஆனா எங்க அப்பாவால செய்ய முடியாது. ஆனா அவரோட இன்டிமேசியா இருந்ததுனால அந்த அப்பா நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான உன்னை நிறைய பேர் காயப்படுத்திட்டாங்க. இன்னும் நீ அவைலபிளா இருக்கிற நிறைய பேர் உன்னை காயப்படுத்த தான் போறாங்க. உன் கூட நெருக்கமா இருக்கிற, உன் கூட நெருக்கமாக நீங்க இன்னொருத்தரிடத்துல நெருக்கமாக அவங்களுடைய பலவீனத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆனா ஆண்டவரிடத்துல நெருங்க யாரும் அவருடைய பலவீனத்தை பார்க்க முடியாது, பலத்தை மட்டுமே பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருடைய கையை மேல உயர்த்தி, முழு பலத்தோட கையை மேல உயர்த்தி, நான் சொல்றேன்றதுக்காக நீங்க சொல்ல வேண்டாம். மனசார அப்பா சமூகத்துல நான் வந்து அவைலபிள் ஆண்டவரே, நான் உங்க கூட பேச விரும்புறேன், நான் உங்க கூட பழக நான் விரும்புறேன். நீங்க என்ன சொல்லணும் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் விரும்புறேன், நான் கத்துக்கிறதுக்கு நான் விரும்புறேன், உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு விரும்புறேன் ஆண்டவரே. நான் வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி அவைலபிளா இருக்கிறத நான் விட்டுறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நம்பி கைகளை உயர் போகவே மாட்டேன். நம்புங்கப்பா, முழு பலத்தோட நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க. நன்றியப்பா சொல்லுங்க, முழு பலம். நன்றியப்பா, நன்றி. ஓ ஹல்லேலூயா. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே,
நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, கைகளை தட்டி உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா, சத்தமா உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா சொல்லுங்க. உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும். நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உம்மை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபருடைய மகனை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு நினைச்சான். அப்ப போய் ஒரு மனுஷனிடத்துல போய் ஆலோசனை கேட்டான். இவனை கெடுக்கணும்னா இவன் அவங்க அப்பா செஞ்சது மாதிரி அவன் செய்யக்கூடாது. இவனை சாதனையை இவனை குறைச்சிடணும். இவனை இல்லைன்னா இவன் அவங்க அப்பாவோட அவன் பெரிய ஆள் ஆயிடுவான். ஏதாவது ஒரு ட்ரிக்கு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த ஆள் சொன்னாராமா, ஒண்ணு அவனுடைய 10 வருஷத்தை அவங்க அப்பாவுடைய பிசினஸ் எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாம நீ அவனை பிஸியா மட்டும் வச்சுக்கோ, வேற எதுவும் இல்லை. அவனுக்கு ஒரு தண்ணி வாங்கி கொடுத்துரு, அவனுக்கு பார்க்க கூட்டிட்டு போ, அவனோட ஏதோ ஒரு பொண்ணோட பேசவை. அந்த மாதிரி ஒரு 10 இயர்ஸ் 10 வருஷம் அவனை ஆப்போசிட்டா அவங்க அப்பாவுடைய பிசினஸை யோசிக்கவே முடியாம, அவங்க அப்பாவை யோசிக்கவே முடியாம, அவன் குடும்பத்தை யோசிக்கவே முடியாம, அவன் எதிர்காலத்தையே யோசிக்க முடியாம அவனை பிஸியா மட்டும் நீ 10 வருஷம் வச்சிருந்தேன்னா கண்டிப்பா அப்பாவுடைய பிசினஸ் அவன் செய்ய மாட்டான், அவன் விழுந்துருவான்னு சொன்னான். அதே போல தன்னுடைய ஃப்ரெண்ட 10 இயர்ஸ் தாங்கூட கூட்டிட்டு போய் தானே எல்லா இடத்துலயும் பேச வச்சு 10 வருஷம் அவனுடைய அப்பாவுடைய பிசினஸ நினைக்க கூட விடாம பண்ணிட்டாங்க. அந்த 10 வருஷத்துல அந்த வாழ்க்கையை அவனுக்கு பழகிருச்சு. அவனுடைய தகப்பனாருடைய வேலையை கண்டிப்பா அவனால கண்டினியூ பண்ணி செய்யவே முடியல. மகா ஒண்ணு கேட்டுக்கப்பா, சத்துருடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? உன்னை சும்மா வைக்கிறதுக்கு ஒரு தந்திரம் இருக்குமானால் உன்னை அவைலபிளா வைக்கிறதும் ஒரு தந்திரம். சும்மா இருக்கிறவனுடைய மைண்டு பிசாசுனுடைய தொழிற்சாலை. சத்துருவுக்கு ரெண்டு ஐடியா தெரியும். ஒண்ணு, உன்னை சும்மாவே வச்சு உன்னை கொல்றது, உன்னை அமைதியா வச்சு ஒண்ணுமே செய்யாம. இன்னொன்னு, தேவையில்லாததுல உன்னை அவைலபிளா வச்சுக்கிறது, உன்னை அவைலபிளா வச்சுக்கிறது. வேஸ்ட் பண்ணிடாதப்பா, வேஸ்ட் பண்ணிடாத. சோ இந்த வாலிபர் கூட்டத்துல கண்டிப்பா எனக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நோக்கம் இருக்குது. நீங்க எதேர்ச்சியா அந்த இடத்துல வந்திருக்கலாம். உங்க அம்மா அப்பா உன்னை புஷ் பண்ணி நீ போ அப்படின்னு அனுப்பி வைக்கலாம். வேண்டாம் வெறுப்பா கூட வந்திருக்கலாம். ஆனா உன்னை தயவா கேட்கிறேன், உன் மேல ஆண்டவர் ரொம்ப பிரியம் வச்சிருக்கிறாரு, உன் மேல ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு, உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு.
யாருக்குமே தெரியாம ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல கஷ்டப்பட்டு செங்கல் சூளையில அந்த மாதிரி வேலை செஞ்சு குப்பை பொறுக்கிற அந்த வேலை செஞ்ச என் மேல இதே மாதிரி ஒரு கூட்டத்துல உன் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், நீ எங்கிட்ட மட்டும் நெருக்கமாறு, உன்னை பயன்படுத்துவேன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற எந்த அவைலபிலிட்டி எனக்கு வேணாம், உங்களோட நான் நெருக்கமா இருக்கிறேன்னு எடுத்த அந்த ஒரு தீர்மானம் இன்னைக்கு உங்க முன்னாடி என்னை கொண்டு வந்து நிக்க வைக்க முடியுமானால் கண்டிப்பா ஒரு நாள் கர்த்தர் ஒன்ன நிக்க வைப்பார். நீ நிற்ப. உங்க அம்மா உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க, உங்க அப்பா உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. நீ ஒண்ணும் இல்லாம போவேன்னு யார் நினைச்சாலும் அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பாரு. உங்க வம்சத்துல உன்னை குறைவா நினைக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடியும் ஆண்டவர் உன்னை கண்டிப்பா அலங்கரிப்பாரு. நீ முடிஞ்சிருவேன்னு நினைச்ச அத்தனை பேருக்கு முன்னாடியும் கர்த்தர் உன்னை வாழ வைப்பாரு. உங்க அம்மா உங்க அப்பா நிறைய பேருக்கு முன்னாடி கை கட்டி நிக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை யாருக்கு முன்னாடியும் கை கட்டி நிக்காம உன்னை அலங்கரிக்கிறதற்கு கர்த்தர் இன்னைக்கு தேடி வந்திருக்கிறாரு. நம்புறவங்க மேல கையை தட்டி, இயேசுவே சத்தமா நீங்க எனக்கு வேணும், முழு பலத்தோடு கையை உயர்த்தி சத்தமா கை தட்டிட்டே சொல்லுங்க, இயேசுப்பா 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 இயேசுப்பா. எனக்கு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேணாண்டவரே, எனக்கு இந்த மொபைல் வேணாண்டவரே, எனக்கு இதெல்லாம் வேணாண்டவரே, எனக்கு நீங்க போதும்பா, எனக்கு நீங்க போதும்பா, நீங்க போதும்பா. கவனிங்க, நீங்க இது எனக்கு வேண்டான்னு நினைக்கிற ஒரு டைம் உங்களுக்கு வந்துடும். இது உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிற ஒரு காலம் உங்களுக்கு வரும். ஆனா இது உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிற ஒரு காலம் வரும்போது நீங்க நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இது தீர்க்க தரிசனமா, வாலிப தம்பி, நீ இது வேண்டான்னு நினைக்கிற ஒரு காலம் வரும். இது அருவருப்புன்னு நினைக்கிற ஒரு காலம் வரும். இது சும்மா இது என்னுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு காலம் வரும். அந்த டைம் வரும்போது நீ திரும்பி பார்த்தா நீ ரொம்ப தூரம் அதோட டிராவல் பண்ணனவனா இருப்பாயானால் உன் வாழ்க்கையில திரும்பி அந்த டைமை எடுக்க முடியாது. ஸோ ரொம்ப அழகான பாடல் இந்த பாடல். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் ஆயிரக்கணக்கான டைம் இந்த பாட்டை பாடிக்கிறேன். இன்னொரு 600 ரொம்ப அழகான பாடல் அதுல ஒரு வரி ரொம்ப அழகா, காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே, காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே, நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். அதோட அந்த பாட்டினுடைய தொடக்கம், உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க பிள்ளனா உங்க. இந்த உலகத்துல நீ ஃப்ரெண்டா இருக்கலாம், நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இது எல்லாவற்றையும் விட ஏசப்பா பிள்ளைன்னு சொல்றதுல ஒரு பெரிய வல்லமை அடங்கி இருக்குது. ஆமே. அடுத்த சரணத்தை பாருங்க, நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். எல்லாத்தையுமே யார் தான் செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, எல்லாத்தையும் யாரும் தான் செய்யணும். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதை மற்றவங்க செஞ்சாலும் சொல்லி காமிப்பாங்க, ஆனா உங்களுக்கு எதுவுமே சொல்லி காமிக்காத ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டும்தான். இந்த உலகத்துல இருக்கிற யார் உங்களுக்கு எது கொடுத்தாலும் நான் சொல்ற லிமிட்டா தான் கொடுப்பான். அதான் மனுஷன் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பான், ஆனா ஆண்டவர் கொடுத்தா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை நீங்க திரும்பி பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்.
நான் அப்படிதான் இன்னைக்கு திரும்பி பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவரே, நானா ஆண்டவரே, என்னை ஆண்டவரே, நானா ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப அழகா பாடுவீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாரும் என்ன பண்ணணும்னா அப்படியே ஒப்பு கொடுத்து அழுது. சோ இன்னைக்கு என் கூட நெருக்கமா இருக்கிற யாரும் கடைசி வரைக்கும் என் கூட நெருக்கமா இருக்க போவது, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க. இன்னைக்கு உங்களோட நெருக்கமா இருக்கிற நிறைய பேர் சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, கடைசி வரைக்கும் உங்களோட நெருக்கமா இருக்க போறது இல்லை. கண்டிப்பா ஒரு நாள் காயப்படுத்துவாங்க, கண்டிப்பா ஒரு நாள் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களோட நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுற இயேசு மட்டும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைகளை தட்டி கைவிடுவதும் இல்லை. ஓ ஹல்லேலூயா, நீங்க எனக்கு போதும், உங்க பிள்ளை என்ற ஸ்தானம் போதும்பா, போதும்பா, போதும்பா. ஆமென். சோ அதனால நீங்க என்ன ஆற்றணும், நீங்க என்ன தேற்றணும், நீங்க என் காயம் கட்டணும். உங்களுக்கு எல்லாத்தையுமே யார் தான் செய்யணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. எனக்கு ஏசப்பா செய்யணும்ன்றவங்க கை தூக்க பார்க்கலாம். எனக்கு நீங்க செய்யணும், எனக்கு நீங்க செய்யணும். சொல்லுங்க, கையை நீங்க செய்யுங்கப்பா, எனக்கு எல்லாமே நீங்க செய்யுங்கப்பா. என் ஆசை, என் விருப்பம், என்னுடைய டேலண்ட வச்சல்ல, நீங்க செய்யுங்க. எனக்கு வேலை கொடுத்தா கூட நீங்க கொடுக்கணும், எனக்கு படிப்பு கொடுத்தா கூட நீங்க கொடுக்கணும், எனக்கு ஒரு கணவனை கொடுத்தா நீங்க கொடுக்கணும், எனக்கு மனைவி கொடுத்தா நீங்க கொடுக்கணும், நீங்க கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகு. நானும் பார்க்கணும், உம் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே, நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே. எல்லாருமே உங்களை நம்பி, ஆனா ஆண்டவர் நம்புற அளவுக்கு நீங்க இல்லாதவங்க நிறைய பேர் இங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அப்பா நம்பலாம், அம்மா நம்பலாம், பாஸ்டர் நம்பலாம், சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பலாம். எல்லாருமே உன்னை நல்ல பிள்ளைன்னு அவார்டு கொடுக்கலாம். இந்த பிள்ளை மாதிரி யாருமே இல்லைன்னு நிறைய பேர் தட்டி சொல்லலாம். நிறைய பேருக்கு நீ உதாரணமா இருக்கலாம், நிறைய பேருக்கு நீ முன்மாதிரியா இருக்கலாம். உன்னை பார்த்து நிறைய பேர் வாழ்ந்தா இவ்வளவு மாதிரி வாழ அப்படின்னு சொல்லலாம். ஆனா உன் உள்ளுக்குள்ள யாருக்குமே தெரியாத ரகசிய பாவம், ரகசிய பாவம். எல்லாருமே என்ன நம்புறாங்க, ஆனா இயேசு உன்னை நம்புவாரா, ஆண்டவரை நம்புவாரா? ஒரு பெரிய கேள்விக்குறி, ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா எனக்கு தெரியும், இவங்கெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை. நம்மளை நம்புறது யார் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை நம்பினாருதான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் அப்பதான் உன்னை தேடி வரும். இயேசுதான் உன்னை நம்பணும். ஓ ஹல்லேலூயா, கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா, எல்லாரும் மனசார ஜெபத்தோட பாடு. நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே, உம்மை. சத்தமா சொல்லுங்க, நம்புங்கப்பா, என்ன ஆராதிப்பே, உம்மை. இப்ப கைய மேல உயர்த்தி, உங்க பிள்ளனா, உங்க பிள்ளனா. அப்பா, இந்த ஸ்தானத்தை மறுபடியும் எனக்கு தாங்கப்பா. சத்தமா உங்க பிள்ளனா, அழுகையோட அழுறவங்க கூட, அப்பா உங்க பிள்ளனா, உங்க பிள்ளை. நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன். திரும்ப அப்பா பார்த்து கையை தட்டி, நானும் பார்க்கணும், சொல்லுங்க, உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நல்ல வாயை திறந்து நான் உம்மை பார்க்கணும்,
சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. நம்புங்கப்பா. எஸ், வாலிப தம்பிங்க எல்லாம் அப்படியே உணர்ந்த ஆண்டவரத்துல பாடு. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும், சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். சொல்லுங்க, ஜெபமா சொல்லுங்க, ஜெபமா. கண்ணை மூடிட்டு, வாலிப தம்பி, உன் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரா. உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நீதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீதான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கர்த்தர் இந்த வாலிபர் கூட்டத்துல உன்னை கொண்டு வந்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா நான் உன்னை தெரிஞ்சிட்டேன், நான் உன்னை தெரிஞ்சிட்டேன், உன்னை பயன்படுத்த போறேன். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன். அதனாலதான் என்னை விட்டு போகிறதுக்கு நீ எத்தனை முயற்சி எடுத்தாலும், நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கும் போது உன் பக்கத்துல வந்து நின்று உன் கூட பேசிட்டே இருக்கிற. இன்னைக்கும் அதான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிற. ஹல்லேலூயா. நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ். சத்தமா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நீர் கொஞ்சம் நினைத்தால் ஜெபமா போட்டு காட்டுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவே. என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு. ரெண்டு கைய மேல தட்டி, உங்க பிள்ளைனா அழணும்னு தோன்றவங்க அழுதுருக்கு. ஏசப்பாட்ட கெஞ்சணும்னு தோன்றவங்க, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா, உங்க பிள்ளைனா. ஓ ஹல்லேலூயா. ஆமென். சத்துருடைய பெரிய தந்திரமே என்ன அப்படின்னா, அவனுக்கு தெரியும் ஆண்டவரை விட்டு மட்டும் உன்னை பிரிச்சா போதும். இளையகுமாரன் தன் தகப்பனை விட்டு போயிட்டான். தகப்பனை விட்டு போகும்போது அவன் கையில பணம் இருந்துச்சு. தகப்பனை விட்டு போகும்போது அவன் கையில தகப்பன் கொடுத்த சொத்து இருந்துச்சு. எல்லாமே இயேசு கொடுத்து, எல்லாமே அவங்க தகப்பன் கொடுத்ததுதான். ஆனா என்னமோ தான் தான் அனுபவிச்சது மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டான். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே யார் தந்ததுன்னா, எல்லாமே கர்த்தர் கொடுத்தார். நீ போடுற சட்டை அது உங்க அப்பாவுடைய சம்பாத்தியம்னு நினைக்காத. உங்க அப்பாவுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்ததுனால உங்க அப்பா உனக்கு சட்டை தச்சு கொடுத்தாரு. உங்க அப்பா நல்ல மொபைல் வைக்கல, ஆனா உன் கையில நல்ல மொபைல் இருக்குது. உங்க அப்பா பெரிய பெரிய ஆசீர்வாதமா வாழல, ஆனா நீ நல்லா இருக்கிற. உங்க அப்பா படிக்கல, ஆனா உங்களை படிக்க வச்சிருக்கிற. இந்த கிருபை எல்லாம் உங்க அப்பாவுக்கு கிடைக்கல, ஆனா அப்பா மூலமா ஏசப்பா உங்களுக்கு தந்திருக்கிற. ஆனா இப்போ அப்பாவுடையது அப்படின்றத மறந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் இளையகுமாரன். ஆனா எப்ப அப்பாவை விட்டு போனானோ வேதம் சொல்லுது, அவன் குறைவுபட தொடங்கினான். அவன் குறைவுபட தொடங்கினான். மக, நீ என்னைக்கு ஆண்டவரை விட்டு போறியோ அன்னையிலிருந்து உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு நினைச்சிடாத. ஒன்னு அறியாமலே எல்லாம் அவனை விட்டு போயிடும். கடைசியில பன்றிக்கு கொடுக்கிற தவிடு கூட எனக்கு கிடைக்கலன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு
வேற எதையுமே அவன் விரும்பல. அவன் ஒண்ணு மட்டும் சொல்றான், என் அப்பாவை பார்த்து என் அப்பாவுடைய வேலைக்காரனா இருந்தா போதும். அப்பாவுடைய ஸ்தானத்தை இழக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரியது. உங்க வாழ்க்கையில எதை வேணாலும் இழந்துருங்க, எதை வேணாலும் இழந்துருங்க. ஆனா அப்பா மகள், அப்பா மகன் என்கிற அந்த உறவை நீங்க ஒப்பு கொடுக்காம, ஆசைப்படாம, கெஞ்சாம இந்த அற்புதம் உங்களை தேடி வராது. நீங்க யாரையுமே, நீங்க இறுக்கமா இருந்தா எதுவுமே பண்ண முடியாதுப்பா, எதுவுமே பண்ண முடியாது. நீ சத்தம் போட்டு கத்தணும், நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணணும், நீ சத்தம் போட்டு பாடணும். இதுக்கு முன்னாடி ஒருவேளை நீ சத்தம் போட்டு பாடின அனுபவம் உனக்கு இல்லாம இருந்திருக்கலாம், ஜெபிச்ச அனுபவம் கூட இருக்கு. நீ அமைதியா கை கட்டி போய் நிக்கிற சர்ச்சில் நீ இதுவரைக்கும் கை கட்டி நின்றுட்டு திரும்பி வரலாம். ஆனா உன்னை அன்பா கேட்கிற, நீ கை கட்டி நிக்கிறதுனால கண்டிப்பா உன்னை தேடி நன்மை வர முடியாதுப்பா. தயவு செய்து நீ ஒரு சர்ச்சுக்கு போறது மாதிரி, இல்ல ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ற மாதிரி அப்படி நீ நினைச்சிடாத. அவ்வளவு ஆதங்கம் இருக்குப்பா எனக்குள்ள, அவ்வளவு வருத்தம் இருக்குப்பா எனக்குள்ள. ஆண்டவரை விட்டு போன பிள்ளைகளை என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன். ஆண்டவரை விட்டு போகும்போது ஏதோ ஒரு அட்ராக்ஷனான ஒரு நபர் கிடைக்கும் போது 100% அந்த மனுஷனுடைய வாக்குறுதியை நம்பி போய் இழந்து ஒன்றும் இல்லாம நிற்கும் போது அவ்வளோ வருத்தமா இருக்குது. அதனால இந்த பாட்டை எல்லாருமே எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னா, அப்படியே உருக்கமா, ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே என்னை நம்புங்க, ஆண்டவரே. பாடவே அப்படியே கண்ணீர் விட்டு நான் நம்புறேன், கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 10 வருஷத்துல இங்க என்னை விட பெரிய ஊழியம் செய்கிற யாரோ ஒருத்தரை கர்த்தர் நிக்க வைப்பார். இந்த பட்டணமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் நிக்க வைப்பார். இந்த உலகத்துல இருக்கிற பல நாடுகளுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற அந்த நாளை நீங்க பாப்பீங்க. ஆனா ஒரே ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு, இயேசுவே. முழு மனசோட எல்லாவற்றையும் விட்டுட்டு, நீ கத்தி ரொம்ப நாளா இருக்கலாம், நீ பேசி ரொம்ப நாளா இருக்கலாம். அப்படியே சிலர் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல போய் நின்று பேசும்போது எப்படி போய் பேசுவாங்க தெரியுமா? அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா. ஏன் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆண்டவர் இடத்துல வர வேண்டாம்? பாடவுமா? எத்தனை பேர் பாட போறீங்க? ஸோ வாய்ஸ் எல்லாரும், தம்பிங்க எல்லாருமே ஒப்பு கொடுத்து நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே. நான் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டை நீங்க ரொம்ப பிடிச்சிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நம்புறேன். ஓகே, ரொம்ப ஈஸி தான். நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே உண்மை, உங்க பிள்ளைனா நான் உண்மை பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும், பெரும் சேனை கூட்டம் ஒன்றை முன் நிறுத்தணும். நம்புங்கப்பா. அடுத்த சரணம் ரொம்ப சூப்பரா இருக்கும். காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே, நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். எத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ போறோம்? கூடி போனா ஒரு 85 இயர்ஸ், 85 வயசு. இந்த 85 வயசுக்குள்ள இந்த உலகத்தை முடிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற தீபம்ங்கிறது பரிசுத்த வேதாகம். உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற தீபம்ன்றது ஆண்டவருடைய சுவிசேஷம். எப்படியாவது ஒரு 1000 பேருடைய கையில கொடுத்துட்டு தான் நீ போகணுன்ற ஒரு வைராக்கியத்தோட இந்த பாட்டை பாடு. அவ்வளவுதான். ஹல்லேலூயா. கைய மேல தட்டி எல்லாரும், தம்பிங்க எல்லாம் நல்ல கைய மேல. வேற யாருன்னு எதுவுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், கர்த்தரை மட்டும் பார்த்து. ஹல்லேலூயா. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே, காலம் கனவாய் இயேசுவே நிழலாய் நிஜமாய் போனதே.
சொல்லு, சத்தமா சொல்லுப்பா. ஏசப்பட்ட கண்ணீரோடு சொல்லு. திரும்ப திரும்ப நீர் கொஞ்சம் நினைத்தா நானும் வாழ்ந்து. ஜெபத்தோட சொல்லுங்களேன், கண்ணை மூடிட்டே சொல்லுங்களேன். ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஏசப்பாட்ட பேசுறவங்க பேசுங்க. இத பாட்டிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏசப்பாட்ட பேசுறவங்க ஏசப்பான்னு சொல்லி சத்தமா. ஏதோ ஒரு பாஸ்டர் இந்த இடத்துல கத்திட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு தகப்பன் தாயார் இந்த இடத்துல இருக்கு, நீங்க சொல்லுங்க இயேசுவேன்னு. பெற்றோர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, பெரியவங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இந்த பாட்டை பாடி பாடி பிள்ளைங்க மேல அந்த ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படட்டும். ஓ ஹalleluya. நீர் கொஞ்சம் நினைத்தா நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடு. முடிஞ்சவங்க கைய மேல தட்டி உங்க பிள்ளனா. நிறைய பேர அவருடைய உறவுக்கு நேராய் கொண்டு வர அப்பா உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே, உங்க பிள்ளாண்டவரே. என்னை கைவிட்றாதீங்க ஆண்டவரே, என்னை இழந்துராதீங்க ஆண்டவரே. என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவரே. என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. என்னை கை தூக்கி எடுங்க ஆண்டவரே. எனக்கு பயமா இருக்குப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. நான் இப்படியே போனேன்னா நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியும். நான் இப்படியே போனேன்னா நான் ஒண்ணுக்கும் ஆகாதவனா போவேன்னு எனக்கு தெரியும். நான் இப்படியே போனேன்னா நான் முடிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதனால இன்றைக்கு இந்த கனெக்ட் வாலிபர் கூட்டத்துல என் கையை உங்களிடத்துல தர்றேன் ஏசப்பா. சத்தமா தங்கச்சி கையை உயர்த்தி ஏசப்பான்னு சொல்லு. தம்பி உன் கையை உயர்த்தி ஏசப்பான்னு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஆண்டவரே சொல்லு. தம்பி சத்தத்தை உயர்த்தி எப்படியாவது எப்படியாவது என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே, என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. நீங்க எப்படி என்ன தூக்கி எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல சாமி. என்ன தூக்கி எடுக்க முடியுமான்னு எனக்கே டவுட்டா இருக்குப்பா. ஏன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். நான் எத்தனையோ நாள் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், என்னால முடியல. அதனால எனக்கே இப்ப பயம் கொடுக்குது. நான் திரும்பி வருவேனா, திரும்பி நிப்பேனா, திரும்பி இந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே. ஏதோ ஒரு தம்பி இந்த இடத்துல இருக்கிறேன், நான் எப்படி திரும்பி வருவேன்? ஆனா நான் நம்புறேன், அவர் நினைச்சா கண்டிப்பா முடியும். அவர் நினைச்சா மறுபடியும் உன்னை கட்டுவிக்கிறதுக்கு முடியும். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை அடைச்சு வாழா போனதை சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையாய் வைக்கிறவர் அல்லவா? Thank you Jesus. Thank you Jesus. Amen. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை எல்லாரும் என்ன கவனமாய் கவனிங்க. உங்களை ஆண்டவர் கண்டிப்பா தூக்கி எடுத்து தான் ஆகணும். உங்களை தூக்கி எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இதே நிலைமை உங்க வாழ்க்கையில நீடிச்சா உங்க எதிர்காலம் கேள்விக்குறியாகும். எனக்கு தெரியும், இந்த ஜெபத்துல கூல் லிப் யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, சிகரெட் அடிக்கிறவங்க இருக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறவங்க கூட இருக்கிறீங்க, தவறான பழக்க வழக்கத்துல இருக்கிறவங்க இருக்கிறீங்க, கெட்ட படம் பார்க்கிறவங்க இருக்கிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். சில நேரத்துல நம்முடைய கண்ணை கட்டி விட்டு நம்ம போகிற தூரம் வந்து யாருக்குமே தெரியாது. ஆனா எப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல எல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நான் வந்துருவேன், நான் சும்மா ஜாலி, எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, சும்மா ஜஸ்ட் பாஸ். ஆனா இந்த டைம் பாஸ் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம், அதுல இருந்து நீங்க வெளியவே வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில தள்ளப்படும் போது அன்னைக்கு இருக்கும் பாருங்க உங்களுக்கு அந்த வருத்தம். ஆனா நான் நம்புறேன்,
இங்க எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்குல போனாலும் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க முடியும். எப்ப தெரியுமா? நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல எல்லாத்தையும் ஓபன் பண்ணி சொன்னீங்கல்ல, உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்காங்கல்ல. என்ன பண்ண போறாங்க? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இப்ப ஆமா ஆமான்னு சொல்லிட்டு நாளை இப்படிப்பட்டவா இப்படிப்பட்டவன்னு உன்னை குறிச்சு தப்பா சொல்ல போறாங்க. அதுக்கு மாறா ஏசப்பா சமூகத்துல ஓப்பனா உங்க இருதயத்தை திறந்து, நீங்க வாயை திறந்து, நீங்க சத்தமா, நீங்க ஹெல்ப் கேட்காம ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கேட்கல, சத்தமா சொல்லுங்க, என்னை நோக்கி தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாய். அப்ப ஆண்டவர் எப்பவுமே வந்து நீங்க கூப்பிடணும், நீங்க கேட்கணும். ஆனா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கர்த்தர் தருவார். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படியே ஜஸ்ட் அப்படியே எழும்பி நின்றுட்டு இந்த ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூவா சில விஷயத்தை உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஜீசஸ். யாரிடத்துலையும் நீங்க பார்க்க கூடாது. இந்த ஜெபத்திற்கு வந்ததுக்கு பிறகு நான் சொல்றேன், இன்னொருத்தரிடத்துல சிரிக்கிறது கூட நீங்க யோசிச்சுதான் இல்ல இல்ல, இந்த இடம் முழுக்க இன்னைக்கு எப்படியாவது யாரை பிடிச்சிடணும் அப்படின்னா, இன்னைக்கு எப்படியாவது ஆண்டவரை என் பக்கத்துல கொண்டு வந்துடணும். நான் ஆமேன்னு சொல்லுங்க பக்கத்துல. அப்படி ஒரு 2-3 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, யாரையும் பார்க்க வேண்டாம், யாரையும் பார்க்க வேண்டாம். கண்களை மட்டும் மூடி, மகன் நீ திரும்பி வருவதற்காக இயேசு உன்னை அழைக்கிறார். இது உன்னுடைய வாசல் அல்ல, இது உன்னுடைய வழியும் அல்ல, இது உனக்காக நியமிக்கப்பட்ட பாதையும் இல்ல. ஓ ஹல்லேலூயா. யோசேப்பை போல நான் ஒழுங்கு இல்லை, யோசேப்பை போல நான் எந்த ஒழுங்கும் இல்லை ஆண்டவரே. அப்படியே ஜெபிக்க ஜெபிக்க கொஞ்சம் சத்தமா இயேசுவேன்னு கூப்பிடுற சத்தம் அப்படியே என் காதல கேட்கட்டுமே. இன்னும் நான் சொல்றதுனால அப்படி இல்லை, நீங்க மனசார ஏசப்பட்ட ஆண்டவரே என்னை தூக்கி எடுக்க வாங்க ஆண்டவரே. தம்பிங்களுடைய சத்தம் அப்படியே கொஞ்சம் உயரட்டுமே, தம்பிங்களுடைய சத்தம் உயரட்டுமே. ஆண்டவர் இல்ல இல்ல, ஆண்டவர் உன் மேல ஏதோ ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு திட்டத்தை கத்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப விரும்புறாரு. ஆனா நீ ஏசப்பாட்ட சொல்லு, ஏசப்பா பேசுங்க, என் கூட பேசுங்க, ஐ எம் ரெடி. நீ வாயை திறந்து சத்தமா பேசாம ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியாது. மகனே, தம்பி சத்தமா சொல்லுடா, மகன் சத்தமா சொல்லு, சத்தமா ஏசப்பா பார்த்து, வேற எதையுமே பார்க்காத. நீ இன்னைக்கு அதற்காகவே அந்த நாளை நியமிச்சிருக்கிறார் கர்த்தர், அதுக்காக தான் நியமிச்சிருக்கிறார். அதனால சத்தமா நீ சொல்லு. ஓ ஹல்லேலூயா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானம் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானம் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. ராணி தேண்டவில்லையே. தானாக வந்து நிற்கிறே. சொல்லுங்க, தானாக வந்து நிற்கிறே. கண்களை மூடி அப்பா பார்த்து, நானாகவே வந்திருக்கிறே. பிரசன வந்திருக்கிறே. நீ இன்று என் ஏற்றுக்கொள்கிறா. ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்.
மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணா அப்பா அப்பா, உங்க பிள்ளையா நான் வாழ, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியும். உன் பிள்ளையாய் நான் வாழ முடியும். பாவியின் மீது ஒன்றும் புரியல், சித்தம்மன் மீது வாழ தெரியலை. இன்னும் வாழ, ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா தேவனேன்னு கூப்பிடுங்க. தேவனே. வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை பார்க்கிற, சத்தமா கூப்பிடுமாங்க. வாயை திறந்து ஏசப்பான்னு சொல்லுமாங்க. நாளாவது ஜெபம் பண்ணுடா. இன்னையில இருந்து அந்த ஜெபம் ஸ்டார்ட் ஆகட்டும்பா. மகா, நீ ஏசப்பான்னு சொல்லி நீ நீ ஆசையா அவரிடத்துல பேசு. நீ பேசு, நீ ஏசப்பாட்ட பேசு. வேற யாரையுமே பார்க்காத, வேற யாரையுமே பார்க்காத. சத்தத்தை உயர்த்தி ஒண்ணு மட்டும் சொல்லு, நீ எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு மட்டும் சொல்லு. எஸ் 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 கர்த்தரை பார்த்து நீ பேசினா போதும், நீ உதவி கேட்டா போதும். இல்ல உன் மனசாட்சி குத்தப்படுகிறத இயேசுவுக்கு தெரியும். ஆண்டவர் ரொம்ப அழகா உன்னை புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. யாருமே உன்னை புரிஞ்சுக்கலனாலும் அவர் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால சத்தம் போட்டு ஜெபிடா தம்பி, சத்தத்தை உயர்த்தி ஜெபிமா. உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் பக்கத்துல இருக்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு பற்றி பிடிக்கட்டும்டா. உனக்குள்ள இருக்கிற அந்த மகிமை நீ ஜெபிக்கிறத பார்த்து உன் பக்கத்துல இருக்கிறவனுக்கு இப்பவே இப்பவே ஆண்டவர் வந்து உன்னை ஒரு பெரிய ஊழியத்துக்காக தெரிஞ்சு கொண்டார் அப்படின்றது இப்போ பக்கத்துல இருக்கிறவங்க தெரிகிற அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி. ஆமென் ஆமென். அழுறவங்க அழுது, கெஞ்சுறவங்க கெஞ்சி அப்படியே நிறுத்தவே வேண்டாம். இந்த மகால் முழுக்க கர்த்தருடைய ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இங்க இருந்து போகும்போது உங்களுக்கு வேற இருதயத்தை கத்த தரப்போறாரு. உனக்கு மாற்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கத்த தரப்போறாரு. நீ வெட்கப்பட்டு போன சகல இடத்திலையும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க போறாரு. உங்க அப்பா உங்க அம்மா நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உன்னை மகிமையினால நிரப்ப போறாரு. எஸ் எஸ், அவர் இன்னைக்கு உன் எதிர்காலத்தை கர்த்தர் டிசைன் பண்றாரு. உன் எதிர்காலத்தை ஏசப்பா டிசைன் பண்றாரு. சத்தம் உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டேன். யாரையுமே பார்க்க வேணாமாங்க. ஜெபம் அப்படியே அழுறவங்க அழுங்க, கெஞ்சுறவங்க கெஞ்சுங்க. அபிஷேகத்துல நிறைஞ்சவங்க அப்படி நிறைஞ்சவங்க. ஆனா எப்படியாவது அமைதியா மட்டும் இருந்துடாதப்பா. நீ சத்தம் போட்டு வாயை மட்டும் அமைதியா வச்சுக்காத. நீ மௌனமா இருக்காத. நீ மௌனமா இருந்தா யார் உனக்கு உதவி செய்ய முடியும்? சத்தமா ஏசப்பான்னு கூப்பிடு. பரவாயில்ல, உங்க முகத்தை பார்க்க முடியல, ஆனாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? சொல்லுங்க அப்பா பார்த்து. மண்ணான என்னால் ஏதும் ஆகுமா? கேளுங்க வாலிப தம்பி. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியின் மீது இந்த அன்பு ஒன்று புரியலை. சித்தம்மன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை,
இன்னும் வாழத்து ரெண்டு கைய மேலே தேவனே. கர்த்தர் இறங்குற இறங்குற இறங்குற. போதும்பா போதும்பா. என்ன தூக்கி எடுக்கிற ஒரு கரம், என்ன அலங்கரிக்கிற ஒரு கரம், என்ன காப்பாற்றுற ஒரு கரம். இப்போ 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 அப்பா அப்பா கையை உயர்த்தி தேவனே உங்க வலது கையத்தை ஏசப்பாட்ட கொடுங்க. மக குடு மக குடு. எஸ் எஸ் நீ இதுவரையிலும் இப்படி சொல்லி இருக்க மாட்ட, அதனாலதான் உனக்கு விடுதலை வரல. ஆனா இப்ப சொல்லு, கையை உயர்த்தி தேவனே. எஸ் எஸ் அந்த சத்தம், அந்த சத்தம் உங்க தொண்டை கட்டுற வரைக்கும், உங்க சத்தம் கட்டுற வரைக்கும். எஸ் இங்க இருந்து போகும்போது அப்படிதான் நீங்க போகணும், அப்படிதான் போகணும். ஏசப்பா உங்க ஜெபத்துல இறங்கி வரணும். ஸ்பெஷலா வாலிப தம்பி 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 நீ சத்தமாடா மகன், சத்தம் கேட்கட்டும் தம்பி. உன் பக்கத்துல ஏசப்பா உன் பக்கத்துல வந்திருக்கிற, நீ கூப்பிட்டா போதும் தேவனேன்ற. பத்தாது பத்தாது, இந்த இடம் அசைகிற அளவுக்கு ஒரு சத்தம். தேவனே 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 இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. உங்க பிள்ளைகளை கரத்துல கொடுக்குறாங்க, என் மகனை கரத்துல கொடுக்குறாங்க, என் மகளை கரத்துல கொடுக்குறாங்க. அவ புடிச்சு செய்யலப்பா, என் பிள்ளை புடிச்சு செய்யலப்பா, செஞ்சு முடிச்சுட்டு அவன் ரொம்ப வருத்தப்படுறது உங்களுக்கு தெரியும்ப்பா, ரொம்ப வருத்தப்படுறான்ப்பா. இதோ இப்ப வெளியே வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறான், 5 நாள் தாண்டி திரும்பவும் போய் விழுந்துடுறான்ப்பா. நல்ல முடியல. நிறைய பேருக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, நான் இதுல இருந்து வெளியே வராமலே போயிடுவேணும்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் உங்க அன்பின் கரம், உங்க ரத்தம், உங்க மகிமை இப்போ 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 தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற கர்த்தர், நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர் இப்போ 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 அந்த மகனுடைய கையை பிடிச்சு, பேதுருவே உன்னை கரையேத்துறேன்னு பேதுருடைய கையை பிடிச்சு தூக்கி விட்ட கர்த்தர் இந்த ஜெபத்துல என் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு தூக்கி விட வாரும் வாரும் ஆண்டவரே, வாரும் வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் 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 வாரும். கையை வைத்து ஒண்ணு மட்டும் சொல்லலாமா? நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க மகள அப்பா பார்த்து, நான் உம்மை நேசிக்கிறேன். சொல்லுங்க எந்த உயிர், எந்த உயிரை பார். வாலிப தம்பிங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுமா, நான் உம்மை. எஸ் அப்படிதான் அப்படிதான், மனசார 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 நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா, நானுமை 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 நேசிக்கிறேன், நானுமை நேசிக்கிறேன், நானுமை நேசிக்கிறேன், நானுமை நேசிக்கிறேன். I love you Jesus, I love you Lord, I love you pa, I love you pa. Sorry pa, sorry pa.
உங்களை நான் துக்கப்படுத்திட்டப்பா, சாரிப்பா, சாரிப்பா. நம்ம நேசிக்கிற நம்ம மனுஷங்களிடத்துல கண்டிப்பா இந்த ரெண்டு வார்த்தையும் அடிக்கடி சொல்லுவோம். ஒண்ணு சாரி, இன்னொன்னு ஐ லவ் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம இயேசுவை ரொம்ப நேசிக்கிறோன்றவங்க கை தூக்கி சாரிப்பா, ஸ்டில் ஐ லவ் யூப்பா, ஐ லவ் யூப்பா. நன்றி 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 நன்றி. உங்க கரங்களிலே முழுவதுமாய் தாழ்த்து இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே உட்காருங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் நம்ம எல்லாரிடத்துலயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய பிள்ளைகளாக என்ன அஸ்திபாரம். கவனிங்க. சோ எல்லாரும் கவனமாய் கவனிங்க. நம்முடைய அஸ்திபாரம், நம்முடைய பேஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரோடு உள்ள உறவு தான் உங்க வாழ்க்கையினுடைய பெரிய அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேல நீங்க ஸ்ட்ராங்கா கட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், எல்லாத்தையுமே ஆண்டவரே உங்களுக்கு கத்து தருவார். நீங்க வெளியே வராம இருக்கவே மாட்டீங்க. கவனிங்க எல்லாரும், கவனமாய் கவனிங்கள். கவனிக்கிறீங்கல்ல? ஹலோ. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, சாமுவேல் வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லி தாவீதினுடைய அப்பாட்ட ஒரு நியூஸ் வருது. சாமுவேல் சாதாரணமான ஆள் கிடையாது. தான் முதல் பெயர்சபா வரைக்கும் பெரிய தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் நாட்டினுடைய ராஜாவையே அபிஷேகம் பண்றது யார் அப்படின்னு கேட்டா சாமுவேல் தான். அப்போ ஈசாயினுடைய குடும்பத்துக்கு ஒரு நியூஸ் அனுப்பி சொல்றாங்க, இன்னைக்கு ஐயா உங்க வீட்டுக்கு வர்றாரு. ஐயா உங்க வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்ல, உங்க வீட்டுல சாப்பிடுறாரு. ஐயா உங்க வீட்டுல சாப்பிடுறது மட்டும் இல்ல, உங்களில் ஒரு பிள்ளைய அடுத்த கிங்கா, நாட்டுக்கு ராஜாவா என்ன பண்ண போறாரு, அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. எப்படி இருக்கும் நம்முடைய வீடு? நீங்க நினைச்சு பாருங்களேன். அன்னைக்கு இருக்கிறதுலே ஊர்லயே ரொம்ப அரசியல் மாதிரி ஃபேமஸ் ஆனவர் ஐயா. அவர் காலடி எடுத்து வச்சாலே போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி எத்தனையோ பேர் காத்து கிடக்குறாங்க. ஆனா அந்த வீட்டுல மிலிட்டரியில இருக்கிற பசங்களை வர சொல்லிட்டாங்க. எப்ப ஐயா வராருப்பா வந்துருங்க அப்படின்னு. எல்லாருமே அந்த வீட்டுல அவைலபிள். ஆனா யாரை மட்டும் கூப்பிடல சொல்லுங்க? தாவீத அவங்க அம்மா அப்பா அவங்க மேல வெறுப்பு, எனக்கு இந்த பிள்ளைய பிடிக்காது, இந்த பிள்ளை வர வேண்டாம் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த வேலைக்கு அந்த பையன் என்ன பண்ண மாட்டான், அவன் தேவைப்பட மாட்டான். அவ்வளவுதான். அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம். அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். ஆடுக்கு சாப்பாடு போடாம இருக்க முடியாதுல்ல. நீ போப்பா, அந்த கொஞ்சம் ஆடுகளை கொண்டு போய் நீ மேய்ச்சிட்டு வான்னு அனுப்பி விடுறாங்க. ஆனா சாமுவேல் வராரு. எல்லாரையும் முன்னாடி வச்சு ஒவ்வொருத்தரையா ஆண்டவரத்துல கேட்கிற, ஆண்டவர் இவனா இவனா? ஆண்டவர் சொல்றாரு யாருமே இல்லை. உடனே இந்த சாமுவேல் கேட்கிறாரு, உங்களுக்கு வேற ஏதாவது பிள்ளை? ஆமா ஆமா, எல்லாருலயும் கடைசி ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கான்னு சொன்ன உடனே, அவன் வர்ற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். கவனிங்க, சீற்று அவனுக்காக ஆயத்தம் பண்ணிப்பட்டிருக்கிற ஒரு பெரிய அதிகாரம். அங்க பலசாலிகள் இருக்கிறார்கள், ஞானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனா தாவீது முன்னாடி நிக்கிறான். சாமுவேலுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவரே, என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும்னு ஆண்டவரிடத்துல கேட்ட உடனே கர்த்தர் ஒரு ராஜாவா ஒருத்தனை அபிஷேகம் பண்ண சொல்றாரு. அவன் யார் அப்படின்னு சொன்னா, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடியும் அவன் எப்படி இருந்தான்னா, எல்லாருமே அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாமா, இவன் எல்லாருடைய மேல இருந்தானாமா. இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜ் எதுக்கு உங்களுக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாரும் இப்ப நிற்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது, மறைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மேடை போட்டு உங்களை நான் என்ன மேல நின்று கீழே நீங்க இருக்கிறீங்க. அப்ப ஈஸியா நீங்க என்ன பார்த்துக்கலாம் மேல நிக்கிறவங்களுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலிலே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின சவுலுக்கு என்ன தேவைப்படல சொல்லுங்க? ஸ்டேஜ் தேவைப்படல. ஏன் அப்படின்னா, அவன் எழுப்பி நின்னா போதும், எல்லா ஜனங்களும் அவனுக்கு தோளுக்கு கீழே, இவன் உயரமா நின்னா. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவம் கொண்ட ஒருத்தனை தான் ஃபர்ஸ்ட் ராஜாவா ஆண்டவர் அபிஷேகம் பண்றாரு. சோ ரெண்டாவதா ஒரு ராஜாவா ஆண்டவர் இப்ப அபிஷேகம் பண்ண சொல்றாரு. தாவீது முன்னாடி நிக்கிறான், இளைஞனா ஒரு குட்டி பையனா நிக்கிறான். உடனே சாமுவேல் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க தான் பேசுறீங்களா?
எனக்கு டவுட்டா இருக்குது, இவனா இந்த இளைஞனா? ஃபர்ஸ்ட் நீங்க ராஜா வாக்குனவனுக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டேய் நீயும் சொல்லுங்க, அவனுடைய முகத்தையும் அவனுடைய தோற்றத்தையும் பார்க்கிற, ஆனா நான் என்ன பார்க்கிறேன்? முகத்தை பார்க்கல. எதை பார்க்கிறேன் தெரியுமா? நல்லா நினைச்சுக்கோங்க, அவனை விட பலசாலிகள், அவனை விட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நின்ன போதிலும் அவங்க யாரையுமே செலக்ட் பண்ணாம கர்த்தர் தாவீதை செலக்ட் பண்றதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய கையில கிட்டாரை எடுத்துட்டு போய், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டை எடுத்துட்டு போய் அங்க வாசிச்சு ஆண்டவரோட பேசி 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 தான் செய்யற வேலையையும் ஆண்டவரையும் ஒப்பிட்டு ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால வேதம் சொல்லுது, யாருமே அவனை நம்பாட்டாலும், யாருமே அவன் பெரிய ஆளா வருவான்னு நினைக்காட்டாலும், கர்த்தர் ஒரு நாள் அத்தனை பேருக்கு முன்னாடியும் அவனை தான் பிக்சர்ல கொண்டு வந்து நிறுத்திட்டார். அவனை தான் நிறுத்திட்டார். அதான் நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த சவுல் ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறான், கோலியாத்தை இப்ப ஜெயிக்கணும். அவனுடைய அண்ணன் தம்பி கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ என்ன ரொம்ப திமிர்த்தனம் படைக்கிற? உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நாங்க அறிஞ்சிருக்கிறோம். அந்த கொஞ்ச ஆடை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? நீ போயிரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய கோலியாத்து நாங்க இத்தனை பேர் நின்றுட்டு இருக்கிறோம், ஏன் எங்களுக்கு தெரியாதா? போய் நிக்க தெரியாதா? நீ இப்ப வந்தவன், அவனை குறித்து யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த தாவீது சொல்றான், ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கேட்கல. கரடியை கொல்றது கஷ்டம் ஈஸின்னு நினைக்கிறீங்களா? சிங்கத்தை கொல்றது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் சிங்கத்தை கொல்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்துன்னா நம்ம நிறைய பேர் செல்ஃபி எடுத்து எல்லா ஃபேஸ்புக்லயும் எல்லாத்துலயும் போட்டுருவோம். நம்மளால எறும்பை கொண்டாலே போட்டோ எடுத்து போடுறான். நான் கொன்னுட்டேன், நான் எறும்பை கொண்டுட்டேன், நான் பூரா நான் கையில பிடிச்சிட்டேன், நான் வள்ளியை பார்த்து பயப்படவே இல்லை அப்படின்னு எல்லாம் போடுறான். அவன் என்ன கொண்டான்? சிங்கத்தை கொன்ன செய்திய தன்னுடைய தகப்பனாரிடத்திலேயோ தன்னுடைய தாயாரிடத்திலேயோ தன்னுடைய சகோதரரிடத்திலேயோ எடுத்து சொன்னா அவங்க நம்புற அளவுக்கு கூட, சும்மா கதை விடாத, சும்மா கதை விட்டு தெரியாத, நீ கொண்டியா, ஏப்பா இப்படி எல்லாம் போய் பேசிடுற? அப்போ மறைவிடத்துல யாருமே பார்க்காத ஒரு வாழ்க்கையில யாரை கொண்டுட்டான் அப்படின்னா சிங்கத்தை ஜெயிச்சான், கரடியை ஜெயிச்சிட்டான். நல்லா நினைச்சுக்குங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நேரத்தில் கொடுக்குற டெஸ்ட் எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க ஜெயிக்கிறவங்களா நிக்கிறதுக்கு முன்னாடி எங்க ஜெயிக்கணும் தெரியுமா? மறைவிடத்துல ஜெயிக்கணும், அந்தரங்கத்துல ஜெயிக்கணும். இங்க இருக்கிற நிறைய வாலிபர்கள் இன்னைக்கு வெளியே ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு முன்னாடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்க கோட்டை விடுறோம் தெரியுமா? யாருக்கும் தெரியாத, யாரும் பார்க்காத அந்த இடத்துல நிறைய பேரு சிங்கத்தையும் கரடியையும் என்ன பண்றது இல்லைன்னா ஜெயிக்கிறதே இல்லை, ஜெயிக்கிறதே இல்லை. அதான் உலகத்துல ஒரு மனுஷன் சொல்லும் போது சொல்றான், ஒரு மனுஷனை பற்றி உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா அவன் தனிமையில இருக்கும்போது அவன் எப்படி இருக்கிறானோ அதுதான் அவனுடைய எதிர்காலம் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க உலகத்துல. நீங்க தனிமையில இருக்கும்போது, யாரும் பார்க்காத போது இருக்கும்போது, யாருக்கும் தெரியாத இருக்கும்போது நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்க ஃபியூச்சர், அதுதான் உங்க எதிர்காலம். மற்றவங்களுக்கு முன்னாடி கைத்தட்டுறது இல்லை, மற்றவங்களுக்கு முன்னாடி ஜெபம் பண்றது மட்டும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அந்தரங்கத்துல பார்க்கிற உன் பிதா. எங்க பார்க்கிற பிதா? சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா, அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா. ஆண்டவரோட யாரும் தெரியாத போது, யாரும் பார்க்காத போது சிங்கத்தையும் கரடியையும் கொன்ன ஒருத்தன் கோலியாத்துக்கு முன்னாடி பயமே இல்லாம நின்னு அங்க இருக்கிற சுத்தி இருக்கிற அத்தனை பேர் இவன் ஜெயிக்க மாட்டான்னு சொன்ன போதிலும் அந்த கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நான் எங்க உட்கார்ந்துட்டு வந்திருக்கிறேன்னா அந்தரங்கத்துல ஆண்டவரோட நடந்து கொண்டு வந்திருக்கிறேன். மகா உனக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ மட்டும் மறைவிடத்துல யாருக்கும் தெரியாத இடத்துல ஆண்டவரோட நீ நடந்தேன்னா
நீ உன்னை பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியமே இல்லைப்பா. கண்டிப்பா நீ எழுதி வச்சுக்கோ, ஒரு நாள் உனக்கே அறியாத ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நீ நம்ப முடியாத ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். உனக்காக யாருமே ஆயத்தம் பண்ணாத ஒரு இடத்துல உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். சோ அவரோட நடக்கிற தாவீது கண்டிப்பாக ஒரு நாள் யுத்த களத்திற்கு அவன் சொல்றான், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம். ஆமென் சொல்லுங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். ஆனா ஒண்ணுமே இல்லாத தாவீது, யுத்தத்திலே இல்லாத தாவீது, பயிற்சியிலே இல்லாத தாவீது ஒரே நாள்ல 24 மணி நேரத்துல 12 மணி நேரத்துல சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தியருக்கும் தெரிகிற அளவுக்கு இவன் இவ்வளவு பெரிய ஹீரோவா எப்படி மாறினா அப்படின்னு கேட்டா, இவன் 12 மணி நேரத்துல எழும்பினவன் கிடையாது. இவனுடைய அந்தரங்கத்துல ஆண்டவரோட நடக்கிற வாழ்க்கை. திடீர்னு ஒரு நாள் லட்சக்கணக்கான பேருக்கு முன்னாடி சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று முறை முறையாய் பாட வச்சிருச்சு. ஹல்லேலூயா. இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனை நான் இதோட முடிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க நான் இந்த மாதிரி வாலிபர் கூட்டத்துக்கு போகும்போது ஒருத்தருடைய முகத்தை பார்த்து சிரிச்சது கூட இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் லைன்ல நின்று சாப்பாடை கூட ரொம்ப ருசிச்சு கூட சாப்பிட்டதில்லை. மடமடன்னு சாப்பிட்டு திரும்ப உட்காந்து பைபிளை திறந்து அடுத்த செக்ஷன்ல ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, என்ன பேச போறாரு, அவ்வளவு வாஞ்ச, அவ்வளவு விருப்பம். என்ன பெருமைக்காக சொல்லல. ஆனா நான் உலகத்திற்காக பண்ணின எதுவுமே எனக்கு வெற்றியா அமையல. ஆனா இயேசுவுக்காக பண்ணின ஒண்ணுமே வெற்றியா அமையாம இருந்ததே இல்லை. அதனால இனி போய் தயவு செய்து இந்த மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அம்மாவுக்கு ஏதாவது காயப்படுத்திட்டியா, உங்க அம்மாவை அள வச்சியா, கண்டிப்பா நீ சாரி கேளு. நான் திரும்ப சொல்றேன், உன் கல்யாணத்துக்கு 3 பேர் ரொம்ப அவசியம். உன்னுடைய எதிர்காலத்துல 3 பேர் ரொம்ப அவசியம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் உனக்கு யார் அவசியம் தெரியுமா? கர்த்தர் அவசியம். உன் திருமணத்துல ஆண்டவர் இருக்கணும். உன் எதிர்காலத்துல ஆண்டவர் இருக்கணும். உன் கல்யாணத்துல கண்டிப்பா ஆண்டவர் இருக்கணும். அது ஆண்டவருடைய சித்தமா இருக்கணும். அது ஆண்டவர் நியமிச்சதா இருக்கணும். நம்பர் 2, 2வது உன் திருமணத்திற்கு கண்டிப்பா உங்க அம்மா அப்பா இருக்கணும், உயிரோட இருக்காங்கன்னா. நம்பர் 3, 3வது உன் திருமணத்துல உன் திருச்சபை இருக்கணும். இது ரொம்ப அவசியம். அப்பாவை காயப்படுத்தி, அம்மாவை திட்டி, அப்பாவுடைய கண்ணீர் வடிக்க வச்சிருக்கிற யாரையுமே இதுவரைக்கும் நல்லா இருந்ததா நான் பார்த்ததில்லப்பா. ஒரு நாள் கூட என்னுடைய அம்மா அப்பாவை கண்ணீர் வடிக்க வச்சது நான் கிடையாது. நான் ஊழியத்திற்காக வீட்டை விட்டு இறங்கி வரும்போது எங்க அம்மா அழுதாங்க, நீ போகாத, ஒரு 3 வருஷம் தாண்டி போ. எங்க அம்மா அழுதது அப்பதான். நான் ஒண்ணு கேட்கலன்ற அழுதது அப்பதான். ஆனா இங்க இருக்கிற நிறைய பேர் கூட அப்படி தீர்மானம் எடுத்தீங்க, எங்க அம்மாவை அழ வைக்க மாட்டேன், எங்க அப்பாவை நல்லா பாத்துக்குவேன். ஆனா இப்ப நீ தப்பு மேல தப்பு பண்றதுனால நீ செய்யற ஒரே ஒரு தப்பு, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே கோவப்படுற அளவுக்கு, திட்டுற அளவுக்கு. அதான் நிறைய பேருடைய குணமே மாறி போச்சு இல்ல. நீயே மாறிட்டல. நீ எப்படி இப்படி மாறின? நீ நிறைய பேருக்கு புத்தி சொல்லுவ, நீ நிறைய பேருக்கு இப்படி பண்ணாதீங்கன்னு, நீ நிறைய பேரை சாரி கேளுவ. ஆனா நீ இவ்வளவு தூரம் உன்னுடைய கேரக்டர்ல சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிற? நீ செய்யற ஒரே ஒரு தப்பு உன்னை கோவப்பட வச்சிருச்சு. நீ செய்யற ஒரு தப்பு உன்னை எதிர்த்து பேச வச்சிருச்சு. நீ செய்யற அந்த தப்பு அம்மா அப்பாவை தூக்கி வீசுற மாதிரி பண்ணிருச்சுல்ல. அம்மா அப்பாவுடைய கண்ணீரை வடிக்க வைக்கிறது சாபம்னு ஒரு நாள் நீ சொன்ன. ஆனா இன்னைக்கு நீயே உங்க அம்மா அப்பாவுடைய கண்ணீரை வடிக்க வைக்கிற இல்ல. காரணம் என்ன தெரியுமா? உன் தப்பு உன்னை மாத்திருச்சு. உன்னை ரொம்ப தூரத்துல கொண்டு போய் விட்டுரும். சோ கேர்ஃபுல். எப்ப ஆண்டவர் கத்து தருவார்? அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ஆண்டவரே ஒண்ணு மட்டும், எல்லாத்தையும் எதுலையுமே நான் அவைலபிள் கிடையாது. கொஞ்ச நாள் உங்களை மறக்கட்டும் எல்லாரும். உங்களை கொஞ்ச நாள் நீங்க யாருக்குமே தெரியாமலே இருந்துருங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எல்லாம் தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. கர்த்தரே ஒரு நாள் உங்களை மற்றவங்களுக்கு முன்னாடி தெரிகிறது மாதிரி கொண்டு வந்து நிறுத்துற அன்னைக்கு தெரிஞ்சா போதும். அது வரைக்கும் சோ நான் ஒரே ஒருத்தர் இடத்துல தான் நான் அவைலபிளா இருக்க போறேன். யார் இடத்துல அப்படின்னு சொன்னா சொல்லுங்க,
ஆண்டவரிடத்துல கர்த்தாவே சொல்லும் அடியேன். சொல்லுங்க சத்தமா, கர்த்தாவே சொல்லும் அடியேன். ஸோ போய் உட்கார்ந்த ஆசையா கற்றுத்தாங்க ஆண்டவரே, சொல்லித்தாங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவரே பண்ணணும், நீங்க எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே? கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல பேசுறது மாதிரி கொஞ்சம் தனியா போய் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் தனியா போய். இன்னும் நிறைய பேருக்கு இந்த காலேஜ் எல்லாம் இப்ப லீவு, ஸ்கூல் எல்லாம் லீவு. எப்பா போனே நோண்டிட்டு இருக்கு, எத்தனை நாள்டா அதை நோண்டிட்டு இருப்ப? அது உனக்கு என்ன தந்துருச்சு? அதுல நீ என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிற? நீ வாழ வேண்டாமா? உனக்குன்னு ஒரு லட்சியம் இல்லையா? உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லையா? நான் உன்னை திட்டுறதுக்கு விரும்பவே இல்லை. ஆனா உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகத்தை நீ இழந்துராத அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரே நீங்க எனக்கு வேணும், ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஜெபம் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்படியே நேர் முழங்கால நில்லுங்க. முடிஞ்சவங்க நேர் முழங்கால். ஸோ ஒருவேளை நேர் முழங்கால் என்னால முடியல அப்படின்னு சொன்னா எந்திரிச்சு நில்லுங்க. முடியாதவங்க தேங்க்யூ ஜீசஸ். இந்த முதல் செக்ஷன், என்ன நம்புற ஆண்டவர், சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் நீர் ஒளிந்து கொள். ஹalleluya. நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. சொல்லுங்க எல்லாரும், நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. உங்க பிள்ளனா சொல்லுங்க எல்லாரும், உங்க பிள்ளனா ஏசப்பா. நானும் பார்க்கணும், சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், காயம் கட்டணும். பெண் சேனை கூட்டம் ஒன்றை கூட்டம் ஒன்றை நிறுத்தணும். நம்புங்கப்பா நம்புங்கப்பா என்ன ஆராதிப்பே. அப்படியே எழுப்பி நிற்கலாம். இந்த பாட்டை நான் பாடிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த ஜெபத்தில் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல அப்படியே எழுப்பி நில்லுங்க. உண்மையிலே பாஸ்டர் என்ன எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஸோ உண்மையிலே ஆண்டவர் வந்து என் கூட பேசித்தான் பாஸ்டர் இருக்கிறாங்க, என் கூட ஆண்டவர் பேசித்தான் இருக்கிறாங்க. நான் கண்டிப்பா இந்த மீட்டிங் பிறகு ஒரு பெரிய மாற்றம் எனக்குள்ள வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நான் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறேன், கண்டிப்பா ஒப்பு கொடுக்குறேன். நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் அப்பா பாதத்தில் நான் உட்காரணும்னு ஆசைப்படுறேன். அப்படி கமிட் பண்றவங்க மட்டும் உங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். ஏசப்பா பார்க்க அப்படியே கையை உண்மையா மட்டும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்க 90% பேர், 90% பேர் நீங்க ஆசை. தேங்க்யூ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது வந்து அவ்வளவு சுலபமானது அல்ல. சுலபம் ஏன்னா இந்த உலகம் உங்களை ரொம்ப இழுத்துட்டே இருக்கும். எல்லா ஞானமும் கத்துக்கிற இடம் எங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் சமூகம் தான். வேற எங்கேயுமே உங்களால கத்துக்க முடியாது. அதனால கொஞ்சம் சிரமம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் நீங்க வெறுத்துதான் ஆகணும், விட்டுதான் ஆகணும். அது இப்பவே நீங்க போயிட்டு உடனே வந்து அந்த சூழ்நிலை எல்லாம் சரியா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சரியா இல்லைன்னா கூட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன், கடைசியா ஒரு தீர்மானம். இல்ல என்ன வந்தாலும் இனி நான் பின்னாடி பார்க்க மாட்டேன், நான் இனி செய்ய மாட்டேன். உங்க மொபைல் யூஸ் பண்றதுக்கு வேண்டான்னு சொல்ல, 100% தூக்கி போடுன்னு சொல்லல.
பட் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்லப்பா, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குல்லப்பா. ஏதோ ஒரு டைமுக்கு ஒரு 1 hour 1/2 hour கூட பரவாயில்ல. 24 hours 24 மணி நேரம். இப்ப கூட நிறைய பேர் என்ன பண்ண தெரியுமா, அப்படி ஆன் பண்ணி பாக்குறவங்க கூட இருக்காங்க. எப்படி தெரியுமா? சோ எந்த அளவுக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு. அதனால அவ்வளவு சீக்கிரம் கிடையாது. நீங்க செஞ்ச தவறுகளுக்கு ஆண்டவரே மன்னிச்சுங்க, சாரி அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. நீங்க அதுக்காக மன்னிப்பு கேட்டு கர்த்தர் உங்களுக்கு இறங்குறதற்கு, அதான் அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அதனால நீங்க ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சது எவ்வளவு பெருசுன்னு தெரியல, அதை ஒரே டைம் நீங்க மன்னிப்பு கேட்ட உடனே சரி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு இல்ல. அதுக்காக நீங்க வருந்தணும், அதுக்காக நீங்க அழணும், அதுக்காக நீங்க ரொம்ப பிரயாசம் எடுக்கணும். அப்பதான் அந்த பாவமும் அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையும் உங்களை விட்டு மாற்றப்படும். அதனால இந்த பாட்டை நான் ஒரு 10 டைம் நான் பாடிட்டே இருக்கிறேன். ஊழியக்காரர்கள் எல்லாரும் உங்களுக்கு நேராக கை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்க. மேலே இருக்கிற சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஊழியர்கள் யார் இருந்தாலும் இப்போ உங்களுடைய ஜெபம் யாருக்காகன்னா, இப்போ அத்தனை பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறாங்க. வாலிப தம்பிகளுக்காக, தங்கச்சிகளுக்காக ஜெபம் பண்ண போறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடியும் போதே கர்த்தருடைய தொடுதல் உங்களுக்கு வரும்னு நான் நம்புறேன். கர்த்தர் நிச்சயமா கர்த்தருடைய வருகை தாமதிச்சா 10 வருஷம் நீங்க அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்திருப்பாருன்னு நான் நம்புறேன். அதான் ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலுள்ள கனிதரும் செடி. அவன் கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். ஆனால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய புயங்கள் சர்வ வல்லவனுடைய புயத்தினால் பலப்பட்டன. இதனாலே அவன் இஸ்ரவேலுக்கு கன்மலையாய் மாறி. அதனால ஆண்டவர் உங்களை வைக்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வதிக்க போறாரு. என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. நம்புறீங்களா இல்லையா? இந்த ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளை, என் தலைமையில இருக்குது. நான் இந்த சாட்சி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. 10th ஃபெயில் ஆயிட்டேன். எங்க பாஸ்டர் ஐயா என்னை கூட்டு போய் ஒரு டுட்டோரியல்ல ஜாயின் பண்ணி விட்டார். என்ன அப்படின்னு சொன்னா, அவர் ஒண்ணு சொன்னார், எப்பா நீ படிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா 10th நீ பாஸ் பண்ணாதான் நான் என்ன வேணாலும் உனக்காக பண்ண முடியும். 10th பாஸ் பண்ணாதான் உன்னை பைபிள் காலேஜ் சேர்த்து விட முடியும். 10th பாஸ் பண்ணாதான் ஏதாவது ஒரு வேலை ஏற்ற முடியும். அதனால 10ஆம் வகுப்பு மட்டும் நீ பாஸ் பண்ணிடு, உன்னை டுட்டோரியல்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணி விடட்டுமான்னு கேட்டார். நான் 10th ஃபெயில், 3 பாடம் ஃபெயில் ஆயிட்டேன். உடனே அந்த டுட்டோரியலுக்குள்ள சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, எங்க பாஸ்டர் அங்க இருக்கிற ஒரு சிஸ்டர், டுட்டோரியலுக்கு சிஸ்டர் கூப்பிட்டு, இந்த பையனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இவனை எப்படியாவது 10th மட்டும் பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. நான் ஃபீஸ் எல்லாம் நான் கட்டிடுறேன்ட்டாரு. அந்த டீச்சர் ஃபர்ஸ்ட் டைம் சரிப்பா உன்னை எப்படியாவது நான் பாஸ் பண்ணி விட்டுறேன், ஃபர்ஸ்ட் மேக்ஸ் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், மேக்ஸ்ல ஃபெயில் அப்படின்னு. அவங்க இந்த கூட்டல் கழித்தல் இது ரெண்டையும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு. பெருக்கல் தெரியல, வகுத்தல் சுத்தமா எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, ஒரு வாரம் முழுக்க நான் உங்களுக்கு மேக்ஸே எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு வாரம் முழுக்க எனக்கு வகுத்தல் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு உண்மையில சொல்றேன் ஒண்ணுமே புரியல. எனக்கு வகுத்தல் அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சுக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவ்வளவு மக்கா இருந்திருக்கிறேன் நான், எதுவுமே தெரியல. அப்போ உங்க பாஸ்டரை பார்க்கணும்னு சொல்லி ஒரு திங்கக்கிழமை பாஸ்டரை கூப்பிட்டாங்க. எங்க பாஸ்டர் வந்தார். வந்த உடனே எங்க பாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, இவனை படிக்க வைக்கிறதெல்லாம் வேஸ்ட், இவனை படிக்க வைக்காதீங்க, இவன் கண்டிப்பா எத்தனை வருஷம் ஆனாலும் 10th இவன் பாஸ் பண்ண மாட்டான், அதனால இவனை படிக்க வைக்கிறது வேஸ்ட், கூட்டிட்டு போங்க ஃபாதர் அப்படின்னா. எங்க பாஸ்டர் ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன்னா 10th கூட நீ பாஸ் பண்ணாட்ட நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னை கையோட ஒரு நாள் கூட வீட்டுல வைக்காம கொண்டு போய் ஒரு பிரஸ்ல ஜாயின் பண்ணிட்டார், வேலைக்காக ஜாயின் பண்ணிட்டார். டுட்டோரியல்ல துரத்தி விடப்பட்டவன் நான், படிக்க முடியாது என்று. ஸோ அதுக்கப்புறம் நான் சர்ச்சு பைபிள் காலேஜுக்கு போயாச்சு, படிச்சு முடிச்சாச்சு, பாஸ்டர் ஆயாச்சு. சமீபத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்கு நான் போறேன். அப்போ போகும்போது கார்ல போறேன். அப்ப நான் நினைச்சேன், கண்டிப்பா யாரை மீட் பண்றோமோ இல்லையோ யாரை மீட் பண்ணிடணும், அந்த டுட்டோரியல் டீச்சரை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சரி, இப்போ ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துரு. அப்போ ஸ்ட்ரைட்டா காரை கீழே நிப்பாட்டிட்டு நேரம் அந்த டுட்டோரியல் பார்த்தா அதே மாதிரி இந்த போர்டு இருந்துச்சு. நான் போய் உள்ள என்ட்ரான உடனே அதே டீச்சர் கொஞ்சம் வயசானவங்களா டேபிள்ல உட்கார்ந்துருந்தாங்க. அப்ப நான் போயிட்டு வணக்கம் அப்படின்னு சொன்னேன். சார் வணக்கம் சார் அப்படின்னு எந்திரிச்சு நின்னாங்க.
இல்ல நீங்க எந்திரிச்சு நிக்க வேண்டாம், நீங்க உட்காருங்க அப்படி. இல்ல பரவாயில்ல சார் அப்படின்னாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். சார் நான் நல்லா இருக்கிறேன், நீங்க அப்படின்னா. இல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமா நல்லா இருக்காங்க சார், நீங்க யாருன்னே சொல்லல, சொல்லுங்க சார். அப்போ நான் சொன்னேன் 2000ல ஒரு பையன் வந்து துட்டூரில் உங்கள்கிட்ட ஃபாதர் ஒருத்தர் கொண்டு வந்து விட்டாரு. நீங்க அவன் வந்து 10th ஃபெயில் ஆகி எழுதவே முடியாதுன்னு அவனை வந்து வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல, ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். ஆமா ஆமா பென்ஸ் ஞாபகம் இருக்கேன் எனக்கு அப்படின்னு. அவன் தான் நான். அப்படியே அரண்டுட்டாங்க அவங்க. அவங்க சொல்லி நீங்களா நீங்களா என்ன உங்க பேச்சு மாறிடுச்சு, உங்க தோற்றம் மாறிடுச்சு, நீங்க நீயா நீயா அப்படி திரும்ப திரும்ப கேக்குறாங்க. ஆமா நான் தான். இல்ல என்ன ஆண்டவர் ரொம்ப மாத்திட்டாரு, என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சிட்டாருன்னு நான் சொன்னேன். அப்பதான் நான் நினைச்சேன், நம்மளை வந்து அடையாளம் தெரியாத அளவிற்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராகிய ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை வந்து ரொம்ப மதிப்பு குறைவா சொல்லலாம், உங்களை நிறைய பேர் அற்பமா நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், யோசேப்பை அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக அவனுடைய சகோதரர்களை அவன் அடையாளம் கண்டுபிடிச்சாலும் அவனுடைய சகோதரர்கள் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் எல்லா விதத்திலும் உயர்த்தின கர்த்தர் உங்க சொந்தக்காரங்க கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, உன்னை பகைச்சவங்க கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நல்ல கைகளை தட்டி உங்களை உயர்த்துறதற்கு முழு பலத்தோட வாலிப தம்பிங்க எல்லாம் கைய மேல தட்டி எஸ் கண்டிப்பா கண்டிப்பா அதே தெருவழியா நீ நடந்து வருவ, அதே தெருவுல நீ நடந்து வருவ. அங்க அங்க கர்த்தர் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம கையை தட்டி இந்த பாட்டை நான் பாடிட்டே இருக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, யாரும் இந்த பாடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எல்லாரும் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சு ஆண்டவரே இனி எனக்கு உங்களோட தான் ஐக்கியம், உங்களோட தான் ஐக்கியம். ஸோ கொஞ்ச நேரம் இனி ஆண்டவரோட நான் வாழ போறேன். எனக்கு வேணாம் ஆண்டவரே, எனக்கு வேணாம், நான் அவைலபிள். என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன கொண்டு என்ன வச்சிருக்கிறீங்க, நீங்க என்னை எப்படி பயன்படுத்த போறீங்க, எனக்கு என்ன சொல்லி தரணும், நீங்க அப்படியே ஆவலா ஜோம் பண்ணி கேளுங்க. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம், அப்படியே கேளுங்க. நான் சொல்றேன், இந்த கூட்டம் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிச்சுட்டு போறதுக்குள்ளேயே கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு மாணிக்கத்தை வச்சிருக்கும் போது நீங்க மண்ணுக்காக ஆசைப்படாதீங்க, நீங்களா ஒரு லைனை தெரிஞ்சுக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு மாணிக்கத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கைகளை தட்டி ஆமென் ஏசப்பா ஏசப்பா. ஜெபிக்கிறோம், அப்படியே ஜெபிச்சு. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. காலம் கனவாய் நினைவாய் போனதே, நாட்களும் நிழலாய் நிஜமாய் போனதே. ஓ நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன், நீர் கொஞ்சம் நினைத்தால் நானும் வாழ்ந்து காட்டுவேன். என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன், என்னை மறந்தால் புகலிடம் எங்கு தேடுவேன். இப்ப சொல்லுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, கத்திரத்துல கெஞ்சுறவங்க கெஞ்சுங்க. உங்க பிள்ளை, உங்க பிள்ளை எஸ் பாடுறவங்க அப்படியே சத்தமா பாடிட்டே இருக்க பார்க்கலாம். எஸ் தம்பிங்க எல்லாரும் ஏசப்பா சமூகம், உங்க பிள்ளைன்ற ஸ்தானம் எனக்கு கிடைக்கட்டும்பா, கிடைக்கட்டும். இயேசுவே உங்க பிள்ளைனா இயேசப்பா பிள்ளைனா. நானும் பார்க்கணும், உன் சத்தம் கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். பெரும் சேனை கூட்டம் ஒன்றை தலரம் தனரே கதலரம் ரோத்தலோ ரோத்தலோ
அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க பார்க்கலாம். நீங்க வாங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தார். சத்தம் போட்டு வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஜெபிக்கும். பெரியவங்க ஊழியக்காரர்கள் எல்லாரும் அவர்களுக்காக திறப்பில் நிற்பார். நான் அவைலபிள், நான் உங்களிடத்துல வர்றேன் ஆண்டவரே, உங்க சமூகத்துல வர்றேன் ஆண்டவரே. நீங்க எனக்கு சொல்லி தர்றவர், நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்கிறவர், நீங்க என்னோட பேசுறவர். எஸ், மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா சாரின்னு சொல்றவங்க ஏசப்பாட்ட அப்படியே எஸ் எஸ் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை ஏசப்பாட்ட பேசுங்க. உங்க பலவீனத்தை ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்களுடைய குறைவுகளை ஏசப்பாட்ட சொல்லுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை ஏசப்பாட்ட சொல்லுங்க. ஏசப்பாட்ட சொல்லி எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும், அவருடைய கரத்தினால் ஆகும். ஜெபம் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு நான் தர போறேன். அந்த 10 நிமிஷத்துல கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்க போறார். வாலிப தம்பிங்க எல்லாரும் நீ சத்தம் போட்டு ஜெபிக்கிறது மற்றவங்களுக்கு கேட்கிற அளவிற்கு பெரியவங்க எல்லாரும் கத்தி ஏசப்பாட்ட, ஏசப்பா ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்காக எனக்காக அழாமல் உனக்காக உன் பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக அழுறவங்க யாரு? ராஜாவே, நானும் பார்க்கணும், உன் சத்த கேட்கணும், நீங்க ஆற்றணும், தேற்றணும், காயம் கட்டணும். நானும் பார்க்கணும், உன் சத்த கேட்கணும், நீங்க ஆற்றணும். முடிஞ்சவங்க கைகளை வைத்து நானும் பார்க்கணும். ஏசப்பா இப்போ இந்த ராமபுரம், இந்த கணை, இந்த வாலிபர் கூட்டத்துல கர்த்தருடைய அசைவாடுதல் வரட்டும். இங்கே உமக்காக ஒரு ஊழியக்காரன் உண்டு, இங்கே உமக்காக எல்லாவற்றையும் வெறுக்கிற ஒரு ஊழியக்காரன் உண்டு, ஒரு ஊழியக்காரி உண்டு, ஒரு தீர்க்கதரிசி உண்டு, ஒரு சுவிசேஷகர் இந்த இடத்துல உண்டு. உமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவ பிள்ளை இந்த இடத்துல உண்டு. அவன் மேல கர்த்தருடைய அனாயிண்டிங், கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்குது, இப்பொழுது இறங்குது, இப்பொழுது இறங்குது. அவனுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைகிறது, அவனுக்கு முன்பாக இருக்கிற, அவனுக்கு முன்பாக கிரியை செய்கிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. இயேசுவின் நாமத்தினால ஈரவரோதம் லோத்தரவரஹதர் சம்பர அக்கினி 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 அக்கினி, இயேசுவுடைய அக்கினி இப்பொழுது இப்பொழுது இப்பொழுது. ஓ ஹalleluya! கழுகை போல பறக்கிற வேகமுள்ள ஊழியக்காரர்கள் மேல், ஊழியக்காரிகள் மேல். எஸ் 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 இந்த தேசத்தை கலக்குகிற, இந்த பட்டணத்தை கலக்குகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வந்து தேவனுடைய அபிஷேகம். ஓ கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகிறதற்காய், சத்துருடைய தந்திரங்கள் உலங்குவதற்காய் இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டு இப்ப உடையட்டும், அந்த கட்டு இப்ப உடையட்டும், அந்த பிசாசுடைய கட்டுகள் உடையட்டும், அடிமை தனங்கள் முறியட்டும், முறியட்டும். ஓ கரங்களை தட்டிக்கொண்டே இயேசப்பா சமூகம். எஸ் 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 பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அந்த மகிமை, அந்த அபிஷேகம் இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் நிலையாய் 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 நிலையாய். Thank you Jesus, thank you Jesus. எஸ் வாலிப தம்பிங்க எல்லாம் கையை உயர்த்தி அப்படியே கத்தி ஜெபம் பண்ணிட்டு. எஸ் 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 நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி
நன்றி ஆண்டவரே, நன்றி. இங்கே ஒரு தானியேல் ஆண்டவருக்காக உண்டு, இங்கே ஒரு தாவீது ஆண்டவருக்காக உண்டு, இங்கே ஒரு எஸ்தர் ராஜாத்தி ஆண்டவருக்காக உண்டு. Thank you Jesus. தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய கரங்கள் எல்லாம் நீங்க பிடிச்சிருங்க ஆண்டவரே. ஒரு நாள் கூட்டம் முடிந்து நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கை என்னைக்கு மாறிடுச்சு. 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் என் தலையெழுத்த மாத்தினார். உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாத்தினார். எனக்காக எழுதப்பட்டிருக்கிற எழுத்து மாற்றி எழுதப்பட்டது. நிறைய பேருடைய தலையெழுத்து இன்னைக்கு மாறுகிறதற்காய் நன்றி, நன்றி. உங்க கரங்கள் எல்லாம் தட்டுறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.